पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोहशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिम्। यद्भावनादवापीयं प्रत्यक्चितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कञ्चना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पतद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसो। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानानन्ददान् गुरून्। श्रीमद्देशिकवक्त्राब्जान् निशम्यातविलोड्यतां पनीन्द्रभणिते काचित् वृत्तिरारभ्यते मया। நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் யோக சுதாகரம்னு சொல்கிறக்கூடிய சதாசிவ பிரம்மேந்திர இதில் விற்பி பார்த்துட்டு இருக்கோம். இந்த விற்த்தியில் வந்து யோக விற்பி, அந்த யோக விற்த்தியில் நேற்று என்ன ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் 15வது சூத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். 15வது சூத்திரம் அதானே 14வது சூத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த 14வது சூத்திரம் என்ன பார்த்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்து தீர்க்கால நைரந்தரிய சத்காரா சேவித்தோ திருடபூமி அப்படின்னு அந்த அபியாசத்தோட பலன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லுது. அபியாசம்னா என்ன அப்படின்னா தீர்க்க காலம். நம்ம ஏற்கனவே வியாக்கியானம் நல்லா நேற்று கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஒரு அபியாசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்னவா இருக்கலாம்? ஆச்சாரியர் சொல்லியிருக்காரு என்னன்னா ஏதாவது ஒரு ஜபம் முதலியவைகளா இருக்கலாம். அப்ப ஜபமா இருக்கலாம், இல்ல ரூப தியானமா இருக்கலாம், இல்ல குண தியானமா இருக்கலாம். நாமம், ரூபம், குணம், இந்த மூணுத்துல ஏதாவது ஒன்றை நீங்க எடுத்துக்கலாம். இப்போ புத்த மதத்துலலாம் போனீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற வேற சென்ஸோட இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸு. இப்போ நீங்கள் விபாசனா போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க,
எங்கேயாவது டச் பண்ற விஷயத்தை வந்து சென்ஸை வந்து எங்கேயாவது ஒரு டச், அப்போ டச் பண்ணும்போது இப்போ என்னோட மூக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. இப்போ இந்த டச் பண்ணும்போது என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்பர்ஷேந்திரியத்தோடது இருக்க லைட்டாக டச் பண்ணால் போதும். லைட்டாக டச்சே பண்ணக்கூடாது, ஆனால் டச் பண்ணணும். அது மாதிரி பண்ணுங்க. ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாக இருக்கணும், ஒரு எம்எம் வந்து கேப் இருக்கணும். அது மாதிரி வச்சிங்கன்னா ஒரு உறுத்தல் வரும் பாருங்க உங்களுக்கு. லைட்டாக பாருங்க, டச் பண்ணிட்டீங்கன்னா இதாகிடும், ஆஃப் ஆகிடும். டச்சும் பண்ணக்கூடாது, டச் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அப்படியே நடுவில் வச்சிங்கன்னா மூக்கோட நுனியில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சுருண்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஹேலர் ஏதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நல்லா எரியிற மாதிரி ஏதாவது ஒன்று மூக்கில் தரவிடுங்க, அப்படியே சுறுசுறுன்னு வருது. இது மாதிரி ஏதாவது ஸ்பர்ஷேந்திரியத்திலையும் பின்னாடி பேச போகிறோம், ஸ்பர்ஷ சம்பேதினே பேர் அது பேர். அப்போ ஏதாவது ஒரு டச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த மதத்தில் பண்ணுறது இருக்குது. ஆனால் நம்ம இந்து மதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனாதன தர்மத்தில் இந்த ஸ்பர்ஷ இந்திரியத்தில் தியானம் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப கம்மி. அதே மாதிரி டேஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுறது கம்மி. அதே மாதிரி ஸ்மெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுறது கம்மி. அப்போ இந்திரியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதான இந்திரியங்களாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதால் கேட்குற சப்தம், அப்புறம் வந்து கண்ணால் பார்க்குற ரூபம். இந்த ரெண்டு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரதானத்தன்மை நம்மளோட சனாதன தர்மத்திலையும் யோக சாஸ்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வாக்குல வந்து வாக்கு சொல்றோம், ஓம் 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 சொன்னோம்னா அது சப்தம். அப்போ வாக்கு இந்திரியம், இந்த இதுல இருந்து வாக்கு ப்ரொடியூஸ் ஆகுது, அது வந்து காது கேட்குது. அப்புறம் கண்ணால பார்க்குறோம், ரூபத்தை பார்க்குறோம். அதுக்கப்புறம் குணத்தை வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்றோம். இந்த மூணுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அபியாசம் பண்ணும்போது அந்த அபியாசம் எப்படி இருக்கணும், ச து. அந்த ச தூன்றது வந்து பார்த்தீங்கன்னா தூணா ஆனால், ஆனால்னு என்ன அர்த்தம், ஷார்ட் டைம்ல முடியுமா, அப்படின்னா ஷார்ட் டைம்ல எல்லாம் முடியாது சாமி. சான்றதுக்கு அர்த்தம் அந்த அபியாசமானது தீர்க்க காலம். முதல் கண்டிஷன் தீர்க்க காலம், ரெண்டாவது கண்டிஷன் தீர்க்க காலம் என்ன அர்த்தம், நிறைய டைம் எடுக்கணும். நைரந்தரியம்னு என்ன அர்த்தம், கன்சிஸ்டன்சி, நல்லா தொடர்ந்து இருக்கணும். அப்ப நீண்ட காலம் தொடர்ந்து கண்டினியூஸ்லி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சத்கார ஆசேவித. சத்காரம்ன்றதுக்கு என்னது மனசுல நல்லா பதிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா முண்டக்க உபனிஷத்துலயும் இதே வார்த்தை வந்து இதே மந்திரம் அப்படியே இருக்குங்க. அப்ப அந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, சத்காரம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது, முதல்ல தபசா, பிரம்மச்சரியேன, அப்புறம் வித்யா, ஸ்ரத்தையா, இந்த நாலுத்தோட சேர்ந்து இந்த அபியாசம் தீர்க்க காலம் நிரந்தரம் செய்யப்பட்டால் அந்த அபியாசம் எப்படி ஆயிடும், முருங்கை மரம் மாதிரி உடஞ்சி உழுவாது, எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகிவிடும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் யாரு, நம்ம சதாசிவ பிரம்மேந்திரர் விருத்தி ஒண்ணு பண்றார். அந்த விருத்திக்கு வந்துருக்கு, யதி ஒருவேளை திவசைர் மாசைர்வா சமாதி சித்திம் வாஞ்சேத். யாராவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாமி நான் 3 நாள் ஆச்சு சாமி, இன்னும் ரிசல்ட் தெரியலையா சாமி, நான் 1 வாரம் ஆச்சு சாமி ஆரம்பிச்சு ஒன்றும் தெரியல சாமி, சாமி நான் 3 மாதம் ஆச்சு சாமி ஒன்றும் தெரியல சாமி, நான் 6 மாதம் பண்ணிட்டு இருக்கேன் சாமி ஓங்காரத்தை, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது சாமி எனக்கு அப்படின்னு யாராவது திவசைர் அப்படின்னா என்ன அர்த்தம், சில நாட்களிலோ, அதே நேரத்தில் மாசைர்வா சில மாதங்களிலோ, சமாதி சித்திம் வாஞ்சே எனக்கு சமாதி கிடைக்கல சுவாமி அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ததா அப்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் சொல்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, வித்யமானாத்து சத்வார ஏவ வேதாக தான் அத்யேதும் கதஸ்ய மாணவகஸ்ய பஞ்சதிவசா அதீதாக ந அத்யாப்யசௌ சமாகதः இது மூடவச்சன அனுசாரிய. யாருக்காவது உங்க குரூப்ல இப்ப நம்ம 45 பேர் இருக்கோம், இன்னும் வெளியில யாரெல்லாம் பாடம் கேட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியல யூடியூப்ல, யாருக்காவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சில நாட்கள்ல சில மாசங்கள்ல சமாதி சித்திக்கலையே சுவாமி அப்படின்னு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா, அது எப்படி அப்படின்னா ஒரு கம்பேரிசன் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சரிய சொல்றாரு, வித்யமானாத்து சத்வார ஏவ வேதாக, வேதங்கள் எத்தனை அப்படின்னா இருக்கிற வேதங்கள், வித்யமானாத்துனா இருக்கின்ற வேதங்கள் 4 ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். மொத்தம் எத்தனை வேதம், 4 வேதம். ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியும் 4 வேதம் தானுங்க.
ஏவ வேதாக தான் அத்தியேத்தும் கதசிய, அந்த 4 வேதத்தை படிக்கிறதுக்காக என் பையனை அனுப்பினேன். என் பையன் போய் வந்து பாத்தீங்கன்னா மாணவ ஒரு மாணவனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நான் அனுப்பியிருக்கேன். அனுப்பினவன் வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச திவசா அதீதாக, அப்பா சொல்றாரு போய் பையனை அனுப்பி 5 நாள் ஆச்சே. பொண்டாட்டிட்ட கேட்கிறாரு, ஏமா 4 வேதம் தானே இருக்கு, பையன் போய் 5 நாள் ஆச்சே, என்ன அத்தியாபியாச சமாகத்தக, இன்னும் அவன் படிச்சது இன்னும் பூர்ணமாகலையா என்ன, ஏன் 4 வேதத்தை வந்து படிச்சு முழுமையாகாம இன்னும் ரிட்டர்ன் வராம இருக்கான், 5 நாள் ஆச்சு இல்ல, 4 வேதம் தானே. அப்ப 4 வேதத்துக்கு 4 நாள் போதும் இல்ல சாமி, எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5வது நாள் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஆயிருக்கு அப்படின்னு யாராவது மூட வச்சன அனுசாரிய, முட்டாள்தனமா, மூட வச்சனம்னு அர்த்தம் முட்டாள்தனமா வந்து பாத்தீங்க அப்படின்னா கேள்வி கேட்டான் அப்படின்னா அனுசாரிய ஏவ அயம் யோகி சியாத், இது மாதிரி குறைஞ்ச காலத்துல எவனாவது ஆசைப்பட்டானா அந்த ஆள் மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா முட்டாள் வச்சனத்தை அனுசரிச்ச மாதிரி ஆகிவிடும். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நான் ஒரு வேதத்தை படிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் தெரியுங்களா, ஒரு வேதத்தை நீங்க அத்தியனம் பண்றதுக்கு ஒரு 8 வயசுல ஒரு பிரம்மச்சாரியை கொண்டு போய் விட்டீங்க அப்படின்னா அவனோட சொந்த சாக்கியர் ஒரு எஜு சாக்கா இருக்குன்னு வச்சுங்க, அதை சாக்கி அத்தியனம் பண்றதுக்கு 20 வயசு ஆயிடும். மொத்தம் எத்தனை வருஷம், 12 வருஷ காலம் வந்து பாத்தீங்கன்னா வேத அத்தியனத்துக்கு காமனா பாடசாலையில எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேதத்தையும் அப்படியே மெதுவா 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 அத்தியனம் பண்ணி முடிக்கும் போது ஒரு 40 வயசு ஆயிரும். சதுர் வேதத்தையும் முடிக்கிறதுக்கு ஒரு 40 வயசு ஆயிரும். அப்ப எப்ப ஆரம்பிச்சது, 8 வயசுல ஆரம்பிச்ச அத்தியனம் 40 வயசு ஆகும் போதுதான் சதுர்வேதமே பூரணமாகுது. அப்படி இருக்கும்போது 4 நாள்ல வந்து 4 வேதத்தை அத்தியனம் பண்ண முடியுமா? எப்படி வந்து 5 நாள்ல பையன் வந்து ரிட்டர்ன் வரலையேன்னு ஒருத்தன் எப்படி முட்டாள்தனமா சொல்லுவானோ, அதே மாதிரி யாராவது வந்து பாத்தீங்கன்னா நான் ஆரம்பிச்ச சாதனம் வந்து பாத்தீங்கன்னா சில நாட்கள் ஆச்சு, சில மாசங்கள் ஆச்சு அப்படின்னு யாராவது சொன்னா அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாது, முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரிய சொல்றாரு. அத்தகா, ஆகையினால் நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல மனசுல வச்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அத்தக ஆகையினால் சம்வத்சரைர் ஜென்மபிர் வா தீர்க்க காலம் யோகம் ஆமேவிதவ்யா, ரொம்ப அற்புதமான வார்த்தை. ஆகையினால் என்ன பண்ணணும், அப்ப இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்தக ஆகையினால் சம்வத்சரைர் வா ஒன்னு எடுத்துக்கணும். அபியாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்வத்சரைர் அப்படின்னா என்ன அர்த்தம், பகுவச்சனத்தை சொல்லியிருக்கு. சில வருடங்கள் ஆகலாம், இல்லைன்னா பல வருடங்கள் ஆகலாம். ஒரு ஓங்கார அபியாசம் இப்ப நம்ம பண்றோம் சாமி, 6 மாசம் ஆச்சு சாமி என்கிட்ட 2-3 பேர் கேட்டாங்க, அதுக்காக நான் சொல்றேன். போன வருஷம் ஆரம்பிச்ச சாமி, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி நாதம்லாம் காதுலயே கேட்க மாட்டேங்குது சாமி, நான் பேசுறது தான் கேட்குதோடி நாதம்லாம் கேட்க மாட்டேங்குது சாமி அப்படின்றாங்க. நாதம் கேட்கணும் அப்படின்னா அது ஃபைனல், நல்லா தெரிஞ்சுங்க. அப்ப அபியாசம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும், நல்ல பின்னாடி சொல்ல போறோம். அபியாசம் டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் அபியாசம் பண்ணிக்கிட்டு எங்க ஆச்சாரியர் சொல்லுவார் என்னன்னு சொன்னா, யானைக்கு கொசு கடிச்ச மாதிரி. யானைக்கு கொசு கடிச்சதுன்னா யானை ஏதாவது அசைஞ்சு கொடுக்குமா, அது பாட்டுக்கு இருக்கும், ஒன்றும் அதுக்கு எந்த இதுவும் தெரியாது. ஏன்னா அவ்வளோ அதோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தடிமனா இருக்கு ஸ்கின். இதே மாதிரி நம்ம பண்ற சாதனைகள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்பத்தனமா ரொம்ப 1/2 மணி நேரம் பண்ணிட்டு, அதுவும் 1 வாரம் 10 நாள் 1 மாசம் 2 மாசத்துல நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஏதாவது வச்சிருக்கோம் அப்படின்னா அது கண்டிப்பா நடக்காது. அப்ப கிளியரா வந்து சதாசிவ பிரமேந்திரர் சொல்றாரு, என்ன பண்றாரு, மாசைர்வா சம்வத்சரைர், சம்வத்சரம்ன்றதுக்கு அர்த்தம் வருடங்கள், சில வருடங்களாகலாம் பல வருடங்களாகலாம். அதோட நிப்பாட்டல, அடுத்தது சொல்றாரு என்னன்னு கேட்டா, ஜென்மபிர்வா, ஒரு ஜென்மமாகலாம் 2 ஜென்மமாகலாம் இல்ல பல ஜென்மங்களும் ஆகலாம். அப்ப இந்த விதமா வருஷங்களாகலாம் ஜென்மங்களாகலாம். அது மாதிரி தீர்க்க காலம் யோகம் ஆமேவிதவ்யா, இந்த விதமா தீர்க்க காலம் யோகத்தை என்ன பண்ணணும், ஆமோதிக்க வேண்டும். ஆமோதிக்கன்னா நல்ல அனுஷ்டானத்தை அபியாசத்தை செய்ய வேண்டும். அப்ப மனசுக்குள்ளார நல்லா எடுத்துக்கணும். அதனால நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவோம் தெரியுங்களா உங்களுக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மதுசூதன சரஸ்வதி அப்படின்றவரோட ஒரு பெரிய கமெண்ட்ரி இருக்கு பகவத்கீதாக்கு, கூட்டார்த்த தீபிகா அப்படின்னு ஒரு ஃபேமஸான தீபிகா.
அந்த மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் தான் நாகா சந்நியாசத்தை ஏற்படுத்துறவர். இப்ப நிறைய நாகா சன்னியாசிகள் நீங்க பாக்குறீங்க, இவங்க எல்லாம் ப்ரொடெக்ஷன் பண்றது இந்து மதத்தை. அது மாதிரி சாதுக்கள் இந்த சுல்தான் காலத்துல அவர் தான் கிரியேட் பண்ணார். மதுசூதன சரஸ்வதி ரொம்ப அற்புதம். யோக சாஸ்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கம்பேர் பண்ணி தான் பகவத்கீதாவே எழுதியிருக்காரு அவர் கமெண்ட்ரி. அப்ப அந்த அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிருஷ்ண பக்தர். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க குருநாதர் வந்து ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் அந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, உபதேசம் பண்ணி இதை நீ என்ன பண்ண அப்படின்னா பண்ணு அப்படின்னு இருக்காரு. இந்த நவாக்ஷரி ஆமா பகவத்கீதா, ஆமா ஆமா பகவத்கீதையோட தியான ஸ்லோகமும் அவர் தான் பண்ணார். அப்ப அந்த சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா நவாக்ஷரின்னு சொல்ற மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா 9 அக்ஷரங்கள் இருக்கு. 9 அக்ஷரங்கள் இருக்கிற மந்திரத்தை என்ன பண்றாரு, 8 முறை பண்ணிட்டார். லட்சம் அக்ஷர லட்ச ஜபம் பண்றதுன்னு சொல்லுவார். அப்போ ஒரு புரஸ்சரணம்னு பேரு. ஒரு புரஸ்சரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்திரத்துல எத்தனை அக்ஷரங்கள் இருக்கோ அத்தனை லட்சம் ஜபம் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரிசையா வந்து பாத்தீங்கன்னா 9 லட்சம் 9 லட்சம் 9 லட்சம் 9 லட்சம்னு 8 முறை பண்ணிட்டார். 8 முறை பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னும் சித்தி ஆகல. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறுத்து போயிட்டார். அவர் ஒரு ஸ்கூல் டீச்சரா இருந்தார் பாடசாலையில, சம்ஸ்கிருத பாடசாலையில. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னையாவது ஒன்றும் சித்தி ஆக மாட்டேங்குது, இவ்வளவு மந்திரத்தை பண்ணியாச்சு, இவ்வளவு காலம் பண்ணியாச்சு அப்படின்ட்டு ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த அந்த கங்கை கரை ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது அங்க நிறைய அகோரி பாபாக்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அங்க ஒரு பாபா வந்து பாத்தீங்கன்னா இருந்தார். இவருக்கு ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கவர், நிறைய மந்திர சுந்தரம்லாம் பண்றவர். அவர்கிட்ட போய் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஏதாவது மந்திர தீட்சை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. கொடுங்கன்னா இவருக்கு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் பாடசாலை வாத்தியார், இவர் வந்து நம்மள்ட்ட கேட்கிறாரு அப்படின்ட்டு, சரி நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு, எதுக்காக நீங்க மந்திரம் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு சீக்கிரமே சித்தி ஆகணும், அது மாதிரி ஏதாவது மந்திரம் கொடுங்க அப்படின்னு கேட்டார். இவர் என்ன பண்றாரு, ஒரு யக்ஷினி மந்திரத்தை எடுத்து என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா பிரயோகம் பண்ணி உபதேசம் பண்றாரு. இவர் கேட்கிறாரு, எவ்வளவு நாள்ல இது சித்தி ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா, சாமி உங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 1 மாசத்துல ஆயிடும் சாமி, 1 மாசம் பண்ணீங்கன்னா போதும், யக்ஷினி வந்து பாத்தீங்கன்னா சித்தி ஆயிடும் அப்படின்னு சொன்ன இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்து பண்றார். அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டே இருக்கார். 1 மாசம் ஆச்சு, 1 ரிசல்ட் காணும். 2 மாசம் ஆச்சு, 1 ரிசல்ட் காணும். 3 மாசம் ஆச்சு, ரிசல்ட் இல்லை. 6 மாசம் ஆச்சு, ரிசல்ட் இல்லை. 1 வருஷம் ஆச்சு, ரிசல்ட் இல்லை. இவர் பார்த்தாரு, என்னடா அது 1 மாசத்துல ஆகும்னு பார்த்தோம், சுவாமி சொன்னார், ஆனா கடைசியில் இப்படி ஆகலையேன்னு ரொம்ப கோபத்தோட அந்த சுவாமியை நோக்கி போறார். என்ன சுவாமி இது மாதிரி சொன்னீங்க, 1 மாசத்துல ஆகும்னு சொன்னீங்க, ஆனா ஆகலையே இது அப்படின்னு கோபத்தோட கேட்டோன்னே, உடனே அந்த சுவாமி வந்து அகோரி பாபா என்ன கேட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது மந்திர ஜபம் பண்ணிட்டு இருந்தீங்களான்னு கேட்கிறார். கேட்ட மாத்திரத்துல ஆமா பண்ணிட்டு இருந்தேன், ஓம் நமோ நாராயணாய இல்லைன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் ஏதோ மந்திரத்தை அவர் பண்ணியிருக்காரு. அப்ப நவாக்ஷரி மந்திரத்தை நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னோட உடனே அந்த சுவாமி என்ன பண்ணாரு, கையெடுத்து கம்பிட்டு, சாமி சாமி நவாக்ஷரி பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த யக்ஷினி மந்திரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா நடக்குமா சாமி? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரதான தேவதையோட மந்திரத்தை ஒருத்தர் பிரயோகம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்க, அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, துஷ்ட தேவதைகள் யக்ஷினி மாதிரி இருக்கக்கூடிய அல்ப தேவதைகளை பக்கத்துல கூட விடாது. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க அந்த யக்ஷினி தேவெல்லாம் பக்கத்திலேயே வரமாட்டேங்குது சாமி அப்படின்னு யக்ஷினி பேசும். மந்திரவாதிகள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா யக்ஷினி பேசும். மந்திரவாதி கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏன் நீ போகல அப்படின்னா, அது சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரு நவாக்ஷரிய பண்ணிட்டு இருந்தாரு, அதனால என்னால பக்கத்துல கூட போக முடியல அவர்கிட்ட அப்படின்னு அந்த மந்திரம் சொல்லுது, அந்த யக்ஷினி சொல்லுது. உடனே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த யக்ஷினிலாம் உங்கள்கிட்ட வராது சாமி, நீங்க போய் வேற ஏதாவது மந்திரத்தை பாருங்க அப்படின்னு இவர் அனுப்பி வச்சுட்டார். அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரதிபந்தம் சொல்லுவோம். ஒன்னு சித்தி ஆகணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு தடை இருந்துச்சு அப்படின்னா, அப்டக்கிள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த மந்திர சித்தி ஆகாது. நீங்க பண்ற அனுஷ்டானம் என்னதான் பண்ணி பார்த்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா தடுத்துக்கிட்டு நிற்கும். எப்படி நவாக்ஷரி மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இவர் பண்ண மந்திரத்தை தடுத்துக்கிட்டு நினைச்சோ, அதே மாதிரி நம்ம பண்றதுலயும் என்ன இருக்கும், அபியாசத்துல நிறைய தடைகள் இருக்கும். அந்த தடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல ஆகும், இன்னொரு காலத்துல ஆகாது அப்படின்னா காத்துட்டு இருக்க கூடாது, பண்ணிக்கிட்டே இருக்கணும், அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவர் என்ன பண்றாரு, மதுசூதன சரஸ்வதி திரும்ப வந்து தன்னோட குருநாதர்கிட்ட போறார். இந்த நவாக்ஷரி கொடுத்த மந்திரம் கொடுத்த குருநாதர்கிட்ட போறார். கொடுத்துட்டு போயிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, சுவாமி நான் இவ்வளவு நாள் பண்ணிட்டேன், இப்பவும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்திர சித்தி ஆக மாட்டேங்குதே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, 8 முறை பண்ணிட்டேன்ல, 9வது முறையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரஸ்சரணை பண்ணு அப்படின்னு சொல்றாரு. திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா 9 லட்சம் மந்திர ஜபத்தை திரும்பவும் பண்றேன்.
பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்திரம் அவருக்கு சித்தியாகுது. அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்கே தெரியாது என்ன காரணத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சங்கல்பங்கள் நம்ம வச்சிருக்கோம்னு தெரியாது, நம்ம கர்மங்கள் என்னன்னு தெரியாது, எவ்வளவு பாப்ப கர்மா பண்ணியிருக்கோம்னு தெரியாது. அப்போ ஒண்ணு சித்தி ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல ஃபேக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா தீர்க்க காலம் பண்ணணும். யாரும் கேள்வியே கேட்காதீங்க, சாமி 10 நாள்ல ஆகலையே, 10 மாசத்துல ஆகலையே, 10 வருஷத்துல ஆகலையே, அதெல்லாம் கேள்வி கேட்கவே கூடாது. இந்த ஜென்மத்தில் ஆகலாம், இல்லைன்னா அடுத்த ஜென்மத்திலையும் போகலாம். 20 மினிட்ஸ் வேணும் அப்படின்னா சுவாமி வேற ஒரு சாமி வந்து யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடுலாம் வந்துட்டு இருக்கு, 21 நிமிஷங்களை கொடுங்க அப்படின்னு. 21 நிமிஷத்துக்கு கொடுங்கன்ற அவன்கிட்ட போயிடலாம். 21 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. சும்மா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து சதாசிவ பிரம்மேந்திர ஒரு ஜீவன் முக்தரா சமாதிஸ்தரா இருக்கார். இவரே வந்து பாத்தீங்கன்னா இந்த வச்சனத்தை சொல்றதுல இருந்து நமக்கு தெரியும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அடுத்த சூத்திரம் ஆரம்பித்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இல்லையே இன்னொரு பாஷ்யம் இருக்கு. பாஷ்யம் அடுத்த பேஜ்ல வந்து ததாச்ச ஸ்மரியதே. இந்த விதமாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா 6வது சாப்டர் 22வது ஸ்லோகத்திலையும் ஸ்லோகமானது சொல்லப்பட்டிருக்கு. இல்ல 22 இல்லை, பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா 6வது அத்தியாயம் 45வது ஸ்லோகம், 45 லாஸ்ட் முடியும் போது சொல்ற அநேக ஜென்ம சம்சித்தக ததோயாதி பராங்கதிம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. பிரயத்னாத்யதமானஸ்து யோகி சம்சுத்தி கில்பிஷஹ அநேக ஜென்ம சம்சித்தக ததோயாதி பராங்கதிம். இப்ப நான் சொன்னது அப்படியே கீதாச்சாரியார் சொன்னதுதான் இப்ப நான் சொன்னது. என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரு வந்து பாத்தீங்கன்னா முயற்சியோட இந்த அபியாசத்தை பண்றானோ, பிரயத்தனத்தோடு பண்ணுகின்றானோ, யதமானக நல்லா பயிற்சி செய்யக்கூடிய அந்த யோகிக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அநேக ஜென்ம சம்சித்தா, பல பிறவிகள்ல வந்து பாத்தீங்கன்னா அநேக பாப்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேகரிச்சு வச்சிருப்போம். நிறைய பதிவுகள் உள்ளுக்குள்ளார, வாசனைகள், நிறைய சங்கல்பங்கள், இது எல்லாம் உள்ளுக்குள்ளார இருக்கும். அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்சுத்த கில்பிஷைஹி, எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜென்மத்திலையும் மெதுவா 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 அந்த பொல்யூஷன் எல்லாம் டிஸ்ட்ராய் ஆகிட்டே இருக்கும் இந்த அபியாசம் பண்ண 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 பண்ண. இது எல்லாம் பூரணமான சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்ப வந்து அந்த பொல்யூஷன் கம்ப்ளீட்டா வாசனைகள் எல்லாம் கிளியர் ஆகுதோ தத்து க்ஷணம், அந்த க்ஷணத்திலேயே ததயாதி பராங்கதி, அப்பொழுது அவன் மேலான அந்த சமாதி நிலையை அடைகின்றான் அப்படின்னு ஆச்சாரியா சொல்றார். சங்கர பாஷ்யம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சொல்லும்போது சொல்றாரு, ஒவ்வொரு ஜென்மத்திலையும் அநேக ஜென்ம சம்சித்தின்னு என்ன அர்த்தம், ஒவ்வொரு ஜென்மத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமா சொத்து சேர்க்கிற மாதிரி நம்ம சேர்க்கிறோம்ல, மெதுவா மெதுவா 1 ரூபாய் காயின் 2 ரூபாய் காயினா உண்டியல்ல போட்டுக்கிட்டே இருக்கோம். எப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமா கலெக்ட் ஆகி ஒரு பெரிய அமௌண்ட் நமக்கு கிடைக்குதோ, அதே மாதிரி வந்து அபியாசம் எப்படி ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா சிறுக 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 சேர்ந்து 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 ஒரு டைம்ல என்ன ஆயிடும், மொத்தமும் ஒரு ஒரு ஜென்மத்துல வந்து பலன் கொடுக்குது. நம்ம பாக்குறோம், ரமண பகவான் வந்தார், திடீர்னு கண்ண மூடி உட்கார்ந்தார் அப்படின்னு. ரமண பகவான் வந்து உட்கார்றது இருக்கட்டும், அது வந்து வருஷக்கணக்கா ஒரு நாள் ஃபுல்லா பல வருஷங்கள் உட்கார்றது இருக்கட்டும், நம்மளால 2 மணி நேரம் காலை வந்து ஒரே டைம்ல உட்கார முடியுதா அப்படின்னா, காலை மடக்கி உட்கார்றதுக்கே ஒரு ஆசன சித்தி 2 மணி நேரம் கொண்டு வரதுக்கே நமக்கு எவ்வளவு டைம் எடுக்குது, 2-3 வருஷங்கள் தொடர்ந்து அபியாசம் பண்ணாதான் அந்த காலை மடக்கி உட்கார்றதே நமக்கு சித்தமாகுது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூச்சு நல்லா பிராணனை ஹோல்டுல கொண்டு வரணும், இதுக்கப்புறம் மனசை ஹோல்டுல கொண்டு வரணும், அதுல இருக்கக்கூடிய வாசனைகள் சங்கல்பங்கள் இந்த மனசோட சஞ்சலம் இதெல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி போகணும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரயத்தனம் வந்து பாத்தீங்கன்னா பல ஜென்மங்களா நடக்கும் அப்படின்னு கீதாச்சாரியாரும் சொல்றார். அதுதான் இங்க சொல்றது, ததாச்ச ஸ்மரியதே. இந்த விதமா ஸ்மிருதி கிரந்தங்களிலும் நினைக்கப்படுகிறது. எது ஸ்மிருதி? பகவத்கீதை மாதிரி ஸ்மிருதி கிரந்தங்கள்ல நினைக்கப்படுது. அநேக ஜென்ம சம்சித்தா, அநேக ஜென்மத்துல நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா அநேக வாசனைகள் எல்லாம் சித்தி ஆயிருக்கு. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ததோயாதி பராங்கதி, அதெல்லாம் அநேக ஜென்மங்களா நம்ம அபியாசம் பண்ண 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 அது எல்லாம் கிளியர் ஆகும். அப்பொழுதுதான் அவன் பராகதியை, பரமான மேலான கதியை அடைகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டது. இது யதி சிரம் ஆசேவியமானோ அப்படி சில பேர் இருக்காங்க. என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீண்ட காலம் சேவிக்கிறவங்க இருக்காங்க, நீண்ட காலம் அபியாசம் பண்றவங்க இருக்காங்க.
ஆசேவியமானோ அப்படி பூரணமா நீண்ட காலம் சேவிச்சாலும் விச்சித்ய விச்சித்ய ஆசேவியேத, ஒருவேளை துண்டு துண்டு துண்டா விட்டு 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 அபியாசத்தை பண்றாங்க அப்படின்னா, நான் பார்க்குற சாதகர்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது நான் பார்க்குற தன்மை இதுதான். இங்கே ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துப்பாரு, ஏன்னா அவரும் எங்களை மாதிரியே தானே கிராஸ் பண்ணி வந்திருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீண்ட காலம் பண்ணுறாங்க. ஆனால் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுவாமி வருவார், ஒரு மந்திரத்தை வாங்குவாங்க, அது ஒரு 6 மாதம் பண்ணுவாங்க, இது அவ்வளோ ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்ட்டு அதை விட்டுருவாங்க. அப்புறம் இன்னொரு சுவாமி வருவார், 100 ரூபாய் கொடுத்து ஒரு மந்திர ஜபம். திருவண்ணாமலை இந்த கூத்தெல்லாம் நடக்குது. வருஷத்துக்கு ஒருத்தர் வருவாங்க, 100 ரூபாய் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், மந்திர ஜபம். ஏன் 100 ரூபாய் கொடுத்து மந்திர ஜபம் விற்கிறான் அப்படின்னாவே அந்த ஆள் போலியான ஆளுன்னு தெரியுமா? அதுக்கப்புறம் இன்னொரு சாமி வந்து பார்த்தீங்கன்னா வருவார், 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வருவார், 500 ரூபாய் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்திர ஜபம். 500 ரூபாய் கொடுத்து மந்திர ஜபம், 1000 ரூபாய் கொடுத்து மந்திர ஜபம், 5000 ரூபாய் கொடுத்து மந்திர ஜபம். இது மாதிரி ஒவ்வொரு மந்திரத்தையா வாங்கிக்கிட்டே போவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஆஃபீஸ் எப்படி நடத்துறாங்களோ, பிஸ்னஸ் எப்படி பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மந்திரத்தோட காஸ்ட் வந்து அதிகமாகிட்டே போகும். இவங்களும் ஏமாந்து ஏமாந்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு மந்திரத்தையா வாங்குவாங்க, ட்ரை பண்ணுவாங்க, வாங்குவாங்க, ட்ரை பண்ணுவாங்க, போயிட்டே இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துண்டுபட்டு துண்டுபட்டு ஒரு அபியாசம். ஆனா மந்திர ஜபம் பண்றாங்களா? பண்றாங்க. எப்படி பண்றாங்க? 6 மாசம் 6 மாசம் 6 மாசம் ஒவ்வொரு மந்திர ஜபமா பண்ணிட்டு இருக்காங்க, நித்தியவே நித்தியாது. இப்ப கோயில்லயும் அதே மாதிரிதான். தேவதைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கா போவான், ஆஞ்சநேயர் கைவிட்டார் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா பைரவர் கோயிலுக்கு போவான், பைரவர் கைவிட்டார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிவனை பிடிப்பான், சிவன் கைவிட்டார் அப்படின்னு விஷ்ணுவை பிடிப்பான். அப்ப ஊரெல்லாம் சுத்தி திரிவான். யாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேவதா, ஒரு மந்திரம், ஒரு குருநாதர், ஒரு சாஸ்திரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னா, நீண்ட காலம் அபியாசிகள், ஆனா வந்து பாத்தீங்கன்னா துண்டுபட்டு துண்டுபட்டு ஒண்ணு வந்து வேற வேற சாதனையை சேஞ்ச் பண்ணுவாங்க, இல்ல அப்படின்னா பண்ற ஒரே சாதனையை கூட என்ன பண்ணுவாங்க, விட்டு 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 பண்ணுவாங்க. இப்ப நாங்க ஏன் வெளியூர் போறது இல்லை தெரியுங்களா? இப்ப என்ன கேட்பாங்க, சாமி ஆன்லைன் கிளாஸ் தானே சொன்னேன், நீங்க என்ன பண்ணலாம், எங்க இருந்து வேணா ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலாம்ல, இங்க வந்துருக்கலாம், இங்க இருந்து ஆன்லைன் கிளாஸ் எடுங்களேன் அப்படின்னு. நம்ம ஒரு அபியாசத்தை பண்றோம்னு வச்சுங்களேன். இப்ப என்னோட ரூம் இருக்குன்னு வச்சுங்க, என்னோட ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா 2-3 இடம் நான் வச்சிருக்கேன், எனக்கு அபியாசம் பண்றதுக்கு 3 இடம் வச்சிருக்கேன். சின்ன ரூம் தான், ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு ஏரியால உட்காரம். அப்ப என்ன மூடுல, காலையில மூடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமிக்கு முன்னாடி உட்கார்ந்து பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு மத்தியான சமயமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு செவுத்துல சாஞ்சி கண்ண மூடி உட்கார்ந்து பண்ணணும். அப்புறம் இன்னும் சில சமயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மலையை பார்த்து வந்து சேர்ல போட்டு உட்கார்ந்து சமணம் போட்டு சேரை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா ராத்திரியில ஒரு 9 மணி 9-10 மணிக்கெல்லாம் மலையை பார்த்து உட்கார்ந்து நல்லா காத்து வாங்கிட்டு கண்ண மூடி உட்காரணும். அப்ப 3 இடம் நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து நான் வெளியூர் போறேன் அப்படின்னா, நான் எங்கேயாவது போய் உட்கார்ந்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஜபமே சுத்திக்காது. ஏன்னா அந்த இடத்துல யாரு என்ன மாதிரி கர்மா பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அப்ப அந்த இடத்துல போயிட்டு திடீர்னு புதுசா போய் ஒரு இடத்த வசப்படுத்துறதுன்றது முடியவே முடியாது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல வந்து சொல்றாரு, சதா இதுல வந்து ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல ஒரு மந்திரமே இருக்காது. மனோனுகூலம் அப்படின்னு இது வந்து ஒரு நியமத்தை சொல்றாரு. மனோனுகூலம் அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு மனசு அனுகூலமா இருக்குமோ அந்த இடத்துல உட்கார்ந்து நீங்க அபியாசத்தை பண்ணிருக்கணும். இப்ப நான் என்னோட இடத்துல இருந்து அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுங்க. ஒரு பாட்டமே எனக்கு என்னோட பீட்டத்துல இந்த ஆசனத்துல உட்கார்ந்து, இப்ப நான் இந்த பீட்டம் நான் வந்து வியாச பீட்டம்னு வச்சுருக்கேன். இந்த பீட்டத்துல இந்த இடத்துல உட்காரும் போது எனக்கு உள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவேசம் வந்துடும். ஆவேசம்னா இப்ப நான் பேசுறதெல்லாம் நான் பேசல, எனக்கு நல்லா தெரியும் உள்ள இருக்கிற குருநாதர், அந்த குரு சம்பிரதாயத்துல வந்து அந்த குரு சக்தி, அந்த குரு தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்குன்னு. இதை விட்டுட்டு நான் எங்கேயாவது போய் பேசுறேன்னு வச்சுங்களேன், பேச்சு வராது எனக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனோனுகூலம். நம்ம அபியாசம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு இடத்த வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் அப் பண்ணணும். டெய்லி ஒரே இடத்துல உட்கார்ந்து 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 மெதுவா அதை அபியாசம் பண்ணிட்டு இருக்கோம். இதை இடத்த மாத்தினீங்க அப்படின்னா உங்க அபியாசம் என்ன ஆயிடும், விச்சேதமாயிடும். அப்ப தீர்க்க காலம் ஒரு இடத்துல இருந்து அபியாசம் பண்ணிட்டு நான் வெளியூர் போனேன் அப்படின்னா ஒரு 10 நாள் வெளியில போயிட்டு வந்தேன்னு வச்சுங்க, 10 நாள் சாதனா என்ன ஆயிடும், டிஸ்டர்ப் ஆயிடும். திரும்ப 10 நாள் கழிச்சு நான் வந்து திரும்ப அந்த அபியாசத்தை ஆரம்பிப்பேன். அப்புறம் யாரோ கூப்பிடுறாங்க 1 மாசம் கழிச்சு, சாமி இங்க வாங்க, அப்புறம் திரும்ப பிரேக் பண்ணிட்டு 1 மாசத்துக்கு போறேன். அப்ப திரும்ப 1 மாசம் பண்ணி அப்பதான் பழைய நிலைக்கு வந்திருப்பேன், பிரேக் ஆயிடும். திரும்ப ஊர் சுத்திட்டு 10 நாள் ஊர் சுத்திட்டு திரும்ப வந்து ஆரம்பிப்பேன்.
இப்படியே போயிட்டே இருக்கும். சாதகர்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசி சாதுக்கள் மத்தியில நிறைய பேருக்கு இதே ப்ராப்ளம் இருக்கு. போவாங்க வருவாங்க, போவாங்க வருவாங்க, ஒவ்வொரு முறையும் புதுசு புதுசா சாதனையை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? தீர்க்க காலம் பண்றாங்களா? பண்றாங்க, பல வருஷங்களா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எப்படி பண்றாங்க? ஒரே சாதனை தான் பண்றாங்க. இருந்தாலும் எப்படி பண்றாங்க? விட்டு 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 விட்டு. கிரகஸ்தர்கள் சாதனை பண்றாங்க, மாத்தி 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 மாத்தி. சாதனை தீர்க்க காலம் பண்றாங்க. ஆனா சாதனையில வந்து ஒரே சாதனைய தீர்க்க காலம் பண்றதில்ல. மந்திரத்தை மாத்திக்கிட்டு இருக்காங்க, அனுஷ்டானத்தை மாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த தீர்க்க காலம் பண்ணினாலும் கூட மந்திரத்தை மாத்துறது, இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரேக் பண்ணி பண்றது, இது மாதிரி நீங்க பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்? அந்த இதானது தர்ஹி உற்பத்தியமானா யோக சம்ஸ்காராக. அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ஒரு யோக சம்ஸ்காரம் உண்டாகும் உங்களிடத்துல. தீர்க்க காலம் பண்றீங்களே, மந்திர ஜபம் பண்றீங்களே, இருந்தாலும் கூட அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமனந்தரபாவி விச்சேத காலீனைகி யுத்தான சம்ஸ்காரைகி அபிபூயேரன். ரொம்ப அற்புதம். என்ன ஆகும்? இது மாதிரி விட்டு 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 அனுஷ்டானத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? நிறைய சன்னியாசிகளை பார்த்துட்டு இருக்கேன் நான். பிரணவ ஜபம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதம். சாஸ்திர அபியாசம் ரொம்ப அற்புதம். சாஸ்திர அபியாசத்தையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கணும், விட்டு போகாம. மந்திர ஜபத்தையும் என்ன பண்ணணும்? தொடர்ந்து பண்ணிக்கிட்டே போகணும். இந்த ரெண்டுத்தையும் விட்டு விட்டு பண்ணும்போது சம்ஸ்காரம் உண்டாகுமா? சம்ஸ்காரம் உண்டாகும். ஏன்னா எதை பண்ணினாலும் ஒரு சம்ஸ்காரம் உண்டாகும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா அந்த சம்ஸ்காரம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, விவகாரத்துக்கு வராங்கன்னு வச்சுங்க. யோக அபியாசம் பண்றாங்க, திரும்ப விவகாரத்துக்கு வராங்க, திரும்ப விவகாரத்துல இருந்து யோக அபியாசம் போறாங்க, திரும்ப விவகாரத்துக்கு வராங்க. ஊர் சுத்த போறாங்க, திரும்ப வந்து அனுஷ்டானம் பண்றாங்க, திரும்ப ஊர் சுத்த போறாங்க, திரும்ப அனுஷ்டானத்துக்கு வராங்க. அப்படி ஆகும்போது அந்த அபியாசம் என்ன ஆகாது? திருடமாகாது. அப்ப திருடமாகல அப்படின்னா என்ன ஆகும்? டெய்லி நான் செடிக்கே பாக்குறேன், டெய்லி தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும் வச்சுங்க. இப்ப தண்ணி ப்ராப்ளம். டெய்லி தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அதை பராமரிச்சுட்டு இருக்கும்போது பூத்து கொழுங்குது, நல்லா செடி வந்து நல்ல குரோத் ஆகுது, டெய்லி பூ வைக்குது. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாசமா தண்ணி பிரச்சனை. அதனால வந்து பாத்தீங்கன்னா உயிர் ஜீவிக்கிறதுக்கு மட்டும் தான் தண்ணி ஊத்துறேன். 4 நாளுக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊத்துறேன். 4 நாளுக்கு ஊத்தும் போது பூ எதிர்பார்க்க முடியுதான்னு கேட்டீங்கன்னா பூவே இல்லை, செடியில எதுலையுமே பூ இல்லை. அப்ப பூ வரணும்னா என்ன பண்ணணும்? டெய்லி வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்துறதுக்கு. அப்ப இல்ல அப்படின்னா வெறும் சர்வைவலா இருக்கும், ஆனா பூ பலன் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரிதான் நம்ம பண்ற அபியாசம் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, புண்ணியத்தை கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுக்கும். ஆனா அபியாசம் வந்து திருடமா இல்லாமல் போய்விடும். சரி, அப்படி போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, அப்படிப்பட்ட இடத்துல உற்பத்தியமான யோக சம்ஸ்காராக, அங்க உண்டாகக்கூடிய யோக சம்ஸ்காரம் எப்படி இருக்கும்? துண்டுபட்டு 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 இருக்கும், பிரேக் ஆகி இருக்கும் சம்ஸ்காரம். அந்த சம்ஸ்காரத்தை, யோக சம்ஸ்காரத்தை சமனந்தர பாவி, அதுக்கு பிறகு உண்டாகக்கூடிய விச்சேத காலீனைகி, ஒரு பிரேக் விட்டு இன்னொரு பிரேக்குக்கு நடுவுல என்ன வந்துடும்? விவகாரம் வந்துருதா? 10 நாள் அபியாசம் பண்றேன், அதுக்கப்புறம் 10 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் சுத்த போறேன். ஒரு வாரம் ஊர் சுத்திட்டு வரேன், திரும்ப 10 நாள் பண்றேன், திரும்ப ஒரு வாரம் போறேன், திரும்ப 10 நாள் பண்றேன். அப்ப அந்த பிரேக் விட்டு பண்ணும்போது 10 நாள் பண்ணக்கூடிய யோக சம்ஸ்காரத்தை அந்த ஒரு வாரம் வெளியில போய் ஊர் சுத்திட்டு வரேன் பாருங்க, அந்த விவகாரம் என்ன பண்ணும்னா அதுக்கு பேர் என்னது? வித்தான காலீனைர். என்னது? வெளியில விடுபட்ட அந்த பிரேக் ஆகிற டைம்ல நம்ம வெளியில போறோம்ல, அதுக்கு பேர் வித்தான சம்ஸ்காரம்னு பேர், விவகார சம்ஸ்காரம். அந்த விவகார சம்ஸ்காரம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யோக சம்ஸ்காரத்தை என்ன பண்ணும்? அபிபூயேரன். என்ன பண்ணுனா அபிபவம்னா மூடி மறைத்து விடும். இந்த யோக சாஸ்திரம்லாம் ஒழுங்கா யாராவது கேட்டாங்கன்னா நான் சொல்றதோட தாற்பயம் புரியும். நிறைய சன்னியாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஹாயா வந்து ப்ரோக்ராம்க்குலாம் போயிட்டு இருப்பாங்க. இன்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் ப்ரோக்ராம். அதே மாதிரி ப்ரோக்ராம் போகும்போதெல்லாம் நீங்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா? உங்க வீட்டுக்குலாம் நான் வரவே மாட்டேன் எப்பவுமே. ஏன் தெரியுங்களா? நான் என்னைக்காவது வரேன்ட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? நேற்று பார்த்தீங்கன்னா சுவாமி ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் பாதாம் பால் குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. 2 நாள் குடிக்க ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது, பாதாம் பால் குடிக்க ஆரம்பிச்சு அந்த உடம்புக்கு பாதாம் பாலா தேவை, மூஞ்சில 4 குத்த வேணும், பாதாம் பாலா தேவை. கிரகஸ்தர்கள் ரொம்ப பயம் எங்களுக்குலாம். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, 4 நாள் பழகிட்டேன்னு வச்சுங்க, 10 நாள் பாதாம் பால் வெயிலுக்குன்னு பழகிட்டேன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் டெய்லி என்னோட நாக்கு என்ன பண்ணும் தெரியுங்களா உங்களுக்கு? எனக்கு இன்னும் பாதாம் பால் வேணும். அவங்க கொடுக்கறத நிப்பாட்டிடுவாங்க.
நான் டெய்லி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படிதானே நம்ம வீக்னஸ் தெரியுமே உங்களுக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவகாரத்துல போற சன்னியாசிகள் என்ன பண்றாங்கன்னா, நான் நார்த் இந்தியாவில் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டே இருப்பாங்க. பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்லா கவனிப்பாங்க. அவங்க சிரத்தா பக்தி. அப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குருநாதர் ஆச்சாரியார் அப்படின்ட்டு நல்லா கவனிச்சு விட்டுருவாங்க. இதுல யார் நாசமா போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட அந்த ஃபீடிங் பண்றது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாசனை ஆயிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வேணும்னு திரும்ப திரும்ப ஊர் சுத்தவே போவாங்க. ஊர் சுத்தி இவங்க பண்ற அந்த யோகத்தோட சம்ஸ்காரம் மெதுவா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த விவகாரத்தோட சம்ஸ்காரம் போக வாசனைகள் யோக வாசனைகளை என்ன பண்ணும், மெதுவா 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 மூடி மறைச்சிரும். கடைசியில என்ன ஆயிடுவான், போகியா ஆயிடுவான். இது மாதிரி ஒரு முறை என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கைலாஷ் ஆசிரமம், ரிஷிகேஷ் கைலாஷ் ஆசிரமம் உங்களுக்கு தெரியுமா? கைலாஷ் ஆசிரமத்துல என்ன ஆச்சுன்னா, இப்ப சொல்றது வந்து நடந்துச்சு. சத்தமானந்தான்னு ஒரு ஃபேமஸான ஒரு பிரம்மச்சாரி இருந்தார். இதெல்லாம் வந்து இது பண்ணீங்க. சத்தமானந்தான் இப்ப இருக்கிற மடாதிபதிக்கு முந்தின மடாதிபதிக்கு பேர். கைலாஷ் ஆசிரமம் வந்து ஒரு பெரிய வேதாந்த மடம். ரிஷிகேஷ்லயே பெருசு. இந்தியாலேயே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான வேதாந்த மடம்னா கைலாஷ் ஆசிரமம் தான். அதுல வந்து வித்யானந்தகிரின்னு ஒரு சுவாமி இருந்தார். வித்யானந்தகிரி சமாதி ஆயிட்டார். அவர் இருக்கும் போது தான் நான் வந்து பாத்தீங்கன்னா இருந்தேன். அந்த சமயத்துல நான் பக்கத்திலேயே இருந்தேன். அந்த சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேவக் ஒருத்தர் இருந்தார். அந்த சேவக்குக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சத்தமானந்த அப்படின்னு பேர். சத்தமானந்தா. அந்த சத்தமானந்தா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மடாதிபதியா அவர் தான் ஆக போறார். நல்ல வித்வர், பரிபூர்ணமா நல்ல சாஸ்திரம். ஏன்னா சுவாமி கூடயே டிராவல் பண்றதுனால நல்ல அபியாசம், நல்ல சாஸ்திர அபியாசம். எல்லாத்துக்கும் ஊர் ஃபுல்லா தெரிஞ்சு போச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவாமி இவரை தான் எடுத்து அடுத்த மடாதிபதி ஆக்க போறார். வித்யாபீட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் மடாதிபதி ஆகிறதுன்றது சங்கராச்சாரியார் பதம் மாதிரி அது ஒரு உயர்ந்த பதவி. அப்போ அந்த மாதிரி பொசிஷன்ல போயிட்டு இருக்கவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, சுவாமி வந்து பாத்தீங்கன்னா வெளியில போகும்போது இவர் கூடயே போய் 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 அபியாசம். நான் சொல்றது போக வாசனையோட விவகாரத்தை சொல்றேன். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சாத்துர் மாசத்துல பஞ்சாப்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஹரியானா பக்கத்துல பஞ்சாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் சாத்துர் மாசம் ஒரு கெஸ்ட் ஹவுஸ். நிறைய தெரியுமே, நல்ல பில்லியனர்ஸ் நிறைய பேர் அங்க இருக்காங்க. டெல்லிக்கு சுத்தி இருக்கிற இது ஒரு மல்டி பில்லியனரோட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோட்டத்துல இருக்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா போய் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல இருக்காங்க. இவங்களுக்கு தள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு. சாமி பஞ்சாபிகளை கவனிக்கவா வேணும்? பஞ்சாபிகள் வந்து பாத்தீங்கன்னா உயிரை கொடுத்து கவனிப்பாங்க. அவங்கள மாதிரி ஸ்ரத்தா பக்திலாம் வைக்க முடியாது. இவர் என்ன பண்ணார், மெதுவா மெதுவா சுவாமியும் இந்த சத்தமானந்தாவும் 2 பேரும் இருந்தாங்க. சத்சங்கம் போயிட்டே இருந்துச்சு. மெதுவா 4 மாசம் தங்குறதுக்குள்ளார என்னாச்சு, சத்தமானந்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த எஜமானருக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க, விடோ. அவங்க அந்த எங்கா இருந்த விடோ மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மச்சாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா லவ் வந்துருச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாப்பிடுற சாப்பாடு சங்கம் முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், ஆசிரமத்துல இருந்திருந்தாருன்னா உத்தமமா இருந்திருப்பார். அப்ப பலம் இல்லாததுனால வந்து சத்தமானந்தாவை கூப்பிட்டு வந்தாங்க. ஆகிப்போச்சு. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ தப்பு நடந்து போச்சு, புரிஞ்சு போச்சு. அப்ப மடாதிபதி ஆக வேண்டிய ஆள் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நல்லா அடிய கொடுத்து ஊர்ல இருக்கவங்க எல்லாம் என்னடா இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சுவாமின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க ஏண்டா போடா வாடான்னு பேசுற அளவுக்காய் அடின்னு அடிச்சு கட்டுத்தாலியானு கட்ட வச்சு இப்ப என்ன ஆயிட்டார், கிரகஸ்தனா ஆயாச்சு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி நான் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்றேன். என் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் இருக்காங்க. அப்போ என்னன்னா, ஒரு சாதனையை கையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சாதனையில ஒரு முக்கியமான தன்மை இருக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, விடவே கூடாது. செத்தாலும் பரவாயில்ல, நித்தியம் என்னோட சாதனையை வந்து பாத்தீங்கன்னா விடவே கூடாதுன்னு இருக்கணும். அப்ப விடவே கூடாதுன்னா என்ன ஆகணும், எந்த இடத்துல நீங்க அனுஷ்டானம் பண்றீங்களோ அந்த இடத்துலயே இருந்து அந்த சித்தப்படுத்தும். இப்ப ரமண பகவான் வந்து பாத்தீங்கன்னா 22 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கந்தாசிரமத்துல விருப்பாட்சி கேவலியம் மட்டும் இருந்திருக்கார். அப்ப 22 வருஷம் இருக்காரு அப்படின்னா என்ன இருக்கும், ஒரே இடத்துல ஒரே ஆசனத்துல வந்து இருக்கும்போது அந்த பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஆயிடும். நீங்க இடத்த மாத்தினீங்க அப்படின்னா உங்க சாதனம் என்ன ஆயிடும், பிரேக் ஆயிடும். நீங்க ஏதாவது உங்களோட போக விஷயங்களை அதிகமா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட யோக சம்ஸ்காரம் என்ன ஆயிடும், அந்த போக சம்ஸ்காரத்தினால மறைஞ்சு போயிடும். அப்ப என்ன பண்ணணும், நல்லா திருடமாகிற வரைக்கும் நீங்க உங்களோட அனுஷ்டானத்துல இருந்து விட்டு கொடுக்கவே கூடாது. காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா
பிரமாதம்னு பேரு, பிரமாதோவை மிருத்யு. சரஸ்விஜாத்தியத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. எது வந்து பாத்தீங்கன்னா பிரமாதமோ, கவனக்குறைவா நம்ம இருக்கிறோமோ, இன்னைக்கு காலை ராத்திரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்னைக்கா ஒரு நாள் பாருங்க, நான் தப்பு பண்ற தப்பு தான் சொல்றேன். நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, நல்ல பாயசம் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு 2 கிளாஸ் எடுத்து அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில அழகா தூங்கிடுவீங்க. நல்லா 3:30 மணிக்கு எந்திரிக்க வேண்டிய ஆள் 5:30 மணிக்கு எந்திரிச்சோம் அப்படின்னா அனுஷ்டானம் விட்டு போயிடும். அப்போ போக வாசனை வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யோக வாசனையை நாசம் பண்ணக்கூடியது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தீர்க்க காலம் இருக்கு சுவாமி, எல்லாத்துக்கும் தீர்க்க காலம் பண்றாங்க. நான் இங்க வந்து ஒரு ஃபேமஸான ஒரு சுவாமியை பத்தி, ஒரு டெய்லர் ஒருத்தர் இருந்தார் இங்க, ஃபேமஸான டெய்லர், இப்ப நான் பாக்குறது இல்லை. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்தார், சுவாமி நமஸ்காரம் பண்ணார். சுவாமி நான் 30 வருஷமா கிரிவலம் பண்றேன் சுவாமி, கிரி பிரதட்சிணம் 30 வருஷமா பண்றேன். எனக்கு ஒரே ஆச்சரியம், ஐயோ கையெடுத்து கும்பிட்டேன், ஐயோ சுவாமி 30 வருஷமா பண்றீங்களா அப்படின்னு. ஆமா சுவாமி 30. ஆனா நான் உங்களை பார்த்ததே இல்லையே ஜி. நான் தான் கேட்டேன், உங்களை பார்த்ததே இல்லையே. நித்திய கிரிவலம் பண்றவங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90% பீப்புள் எனக்கு தெரியும் ஜி, ஆனா நான் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்டேன். நான் வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமிக்கு எப்போ இது நம்ம கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிடுவேன் சாமி. அப்ப எத்தனை 30 வருஷத்துல 30 கிரிவலம் பண்ணியிருக்கேன். ஆனா சொல்லும் போது எப்படி சொல்றேன், 30 வருஷமா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம், விட்டு 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 வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா சித்தி ஆக முடியுமா? நான் சித்தி ஆக முடியாது. அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா தீர்க்க காலம் இருக்கணும், கூடவே வந்து பாத்தீங்கன்னா நைரந்தர்யம் முக்கியமானது. இப்ப நான் இங்க பாத்துட்டு இருக்கேன், நித்தியம் கிரிவலம் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும், இப்ப என்னோட சிஷியர் ஒருத்தர் நித்தியம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி என்னோட சிஷியர் இன்னும் 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்க. திங்கக்கிழமை பண்ணுவாங்க, வியாழக்கிழமை பண்ணுவாங்க, வெள்ளிக்கிழமை பண்ணுவாங்க, பிரதோஷத்துக்கு பண்ணுவாங்க. இது மாதிரி சில பேர். இன்னொரு சிஷியர் நித்தியம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இங்க திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதனை எடுத்தவங்க, மழையோ வெயிலோ குளிரோ எதா இருந்தாலும், இங்க ஒரு ஸ்திரீகள் இருக்காங்க. நீங்க எப்போ வந்து பாத்தீங்கன்னா ரமணாசிரமத்தை சேர்ந்தவங்க ரமண பக்தர்கள் 30 பேர் ஸ்திரீகள் இருக்காங்க. 3 மணிக்கு எந்திரிச்சு பயம் இல்லாம போவாங்க. நான் அதான் உங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவேன். ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, சாமி நாங்களாம் ஸ்திரீ, மூஞ்சிலே கொத்து ஸ்திரீ யாவது மண்ணாங்க போய் வந்து பாத்தீங்கன்னா பிளாங்கெட் எடுத்து மூடிது. எங்கேயாவது வந்து சாதகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேகம் பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாம் ஜீவர்கள், அவ்வளவுதான். இந்த பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 3 மணிக்கு பயம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் கரண்டே இருக்காது. அமாவாசை சமயத்துல எல்லாம் கரண்ட் இல்லைன்னா பயம் வந்துடும் நமக்கு. ஈஸ்வரன் இருக்கான்ற ஒரே இதுல வந்து பாத்தீங்கன்னா அழகா சுத்தி வந்துட்டு இருக்காங்க. இப்பவும் நான் பாத்துட்டு இருக்கேன் 2-3 ஸ்திரீகள் 7 மணிக்கு நான் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ற 2-3 ஸ்திரீகள் இருக்காங்க. ஒரு நாள் கூட நான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மிஸ் ஆனது பார்க்கவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம், 30 வருஷமா ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, 30 நாள் தான். இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா பல வருஷமா தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப டிஃபரன்ஸ் இருக்குமா இருக்காதா? அப்ப விவகாரம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா உங்களுக்கு என்ன ஆயிடும், அந்த நித்தியமா பண்ணும்போது யோக சம்ஸ்காரம் திருடமாயிடும். லௌகிக சம்ஸ்காரத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க, தியாகம் பண்றது ஈஸியா வந்து, நான் வரமாட்டேன் சாமி இன்னைக்கு கிரிவலம் போகணும் சாமி, நான் வரமாட்டேன் சாமி நான் கிரிவலம் போகணும் சாமி. இதே மாதிரி இப்ப என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா 25 வருஷமா நான் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர அபியாசத்தை பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பலம் என்ன தெரியுங்களா, நான் புத்திசாலி. என்னோட புத்திசாலியில வந்து பாத்தீங்கன்னா என் கூட படிச்சவங்கல்ல பல பேர் வந்து பாத்தீங்கன்னா தர்ஷனங்களே மாஸ்டரா இருக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அவங்கள்ட்ட இல்லாத ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கு. ஒரே ஒரு தன்மை, நான் ஆமை என்ன பண்ணுவேன் அப்படின்னா மெதுவா போயிட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். எறும்பு யானைதான், எறும்பும் ஆமையும் நான் போயிட்டே இருப்போம். ஒரு பெரிய மலையா இருந்தாலும் சரி என்ன பண்றது, மெதுவா போயிட்டே இருக்கிறது. ஒரு நாள் கூட வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி வச்சதே இல்லை. ஒரு நாள் கூட வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்க பிரணவ ஜபத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரேக் பண்ணதே இல்லை. அந்த சாதத்திய கவனம் சொல்லுவோம், தொடர்ந்து செல்லுதல், தொடர்ந்து போயிட்டே இருக்கு. நீங்க எவ்வளவு மெதுவா போறீங்களா இல்ல தொடர்ந்து போறீங்களா முக்கியம். அந்த கன்சிஸ்டன்சி மட்டும்தான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா காப்பாற்றும், உங்க அபியாசத்தை வந்து பாத்தீங்கன்னா திருடப்படுத்தும். ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இங்க சில முன்னாடிலாம் கிரிக்கெட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் ஒரு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 6 4 அடிச்சு ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீம்ல வந்து ஆளே கிடைக்க மாட்டாங்க, நிறைய பாலிடிக்ஸ். இவனை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 25-30 மேட்சுக்கு இவனை வச்சிருப்பாங்க. 25-30 மேட்ச் இவன் என்ன பண்ணுவான், டக் அவுட் ஆகிட்டே இருப்பான். 0-0 4-5 3-2
10 ரன்னை தாண்டவே மாட்டான், ஒரு செஞ்சுரி போடுவான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 மேட்ச் கழிச்சு திரும்ப ஒரு செஞ்சுரி போடுவான். அதுக்கப்புறம் 50 மேட்ச் விளையாடவே மாட்டான், திரும்ப 50 மேட்ச்சுக்கு அப்புறம் ஒரு செஞ்சுரி. இந்தியாவை வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பிளேயரை வச்சுதான் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல 2000க்கு முன்னாடி வரைக்கும் இதே மாதிரி இருந்துச்சு. இதுக்கு அப்புறம் மெதுவா 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 நம்ம டீம் என்ன ரீஃபார்ம் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, ரீஃபார்ம் பண்ணும்போது யாரு கன்சிஸ்டன்சி இருக்குன்னு பார்த்தோம். இப்ப இருக்க தோனியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப புகழ்ந்துட்டு இருக்கோம். என்ன காரணம் கேட்டீங்கன்னா செஞ்சுரிலாம் அதிகம் இல்லை. தோனி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 30-40 இவ்வளவுதான். அந்த 30-40 ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா அவன் அடிப்பான்றது தெரிஞ்சு. அப்ப அந்த 40 ரன் அடிக்கிற ஒரு ஆள் ரெகுலரா 40 ரன் அடிச்சுட்டு இருக்காரு, மேட்ச் வந்து என்ன ஆயிடும், வின் பண்ண முடியும். இது மாதிரி 10 பேர் இருந்தாங்க அப்படின்னா எந்த மேட்ச் வேணும்னு ஜெயிக்க முடியும் நம்மளால. இதுதான் சக்சஸ் ரேட். அப்ப முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு காலம் பண்றோம் அப்படின்றது அவசியம் இல்லை, எவ்வளவு தொடர்ந்து பண்றோம். அதுக்காக தான் நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா 5 நிமிஷம் பண்ணுங்க. ஒரு அனுஷ்டானத்தை எடுத்துக்கிறீங்க, 6 மணில இருந்து 6:15 வரைக்கும் பண்ணுவேன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எந்த இடத்துல உட்கார்ந்து பண்றீங்களோ அதே ஆசனத்தை மாத்தாதீங்க. பிரகிருதி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு ஏத்த மாதிரி மனோனுகூலமா உங்களுக்கு ஏத்த மாதிரி வணையும். அப்ப இடத்த மாத்தவே மாத்தாதீங்க. 2வது டைமை மாத்தவே மாத்தாதீங்க. என்ன வந்தாலும் நான் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட அனுஷ்டானத்தை விட்டே கொடுக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்க. 6 to 6:15 1/4 மணி நேரம் தான் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 மாசம் 1 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 1/4 மணி நேரம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு என்ன ஆயிடும்னா சுவாபாவிகமாயிடும். சுவாபாவிகம் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், கரெக்டா வந்து உங்களுக்கு இயல்பா நேச்சரா நீங்க 6 மணிக்கு அந்த காரியத்தை நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க, ஆட்டோவா ஆயிடும். அதுக்கப்புறம் 6:15 இருந்து 6 ஒரு 20 நிமிஷம் ஆயிடும், 25 நிமிஷம் ஆயிடும், 30 நிமிஷம் ஆயிடும். மெதுவா 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 கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இது மாதிரி ஆக 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 ஒரு 4 வருஷம் 5 வருஷம் நீங்க தொடர்ந்து இந்த அபியாசத்தை பண்றீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி 5 நிமிஷம், இல்லைன்னா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி 5 நிமிஷம் ஏற்றுங்க. இப்படி ஏத்தி 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 ஒரு டைம்ல என்ன 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா எதை நீங்க இப்ப கஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு ஆசனத்துல கண்ண மூடி உட்கார்றது, அது என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு சுவாபாவிகமாயிடும். இதே நீங்க வந்து பிரேக் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் விபாசனால உட்கார்ற சுவாமி அங்க உட்கார வைக்கிறாங்க சுவாமி. ஜக்கி வாசுதேவ்கிட்ட போனா வந்து பாத்தீங்கன்னா அவரும் நல்லா உட்கார வைக்கிறார். ஆனா என்ன ஆகும், வெளியில வந்ததுக்கு அப்புறம் போச்சு. அப்போ ஒரு அட்மாஸ்பியர்ல மட்டும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் பண்ணுவோம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி போவோம் சக்சஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வெளியில வந்தோம் அப்படின்னா போயிடும். ஏன் போச்சு, விவகாரத்தோட சம்ஸ்காரம், இந்த யோக சம்ஸ்காரம் 10 நாள் பண்ண சம்ஸ்காரத்தை என்ன பண்ணுது, மூடி மறைத்து விடுகிறது ஆயிடுச்சு. ஆச்சரியர் சொல்ற சத்கார ஆதரக. அப்ப தீர்க்க காலம் நிரந்தரம், தீர்க்க காலத்துக்கு சொல்லியாச்சு, ஒரு ஜென்மமாகலாம் பல ஜென்மமாகலாம். நீங்க எந்த இடத்துல விட்டுருக்கீங்கன்னு யாருக்கு தெரியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரமணர் வந்து 16 வயசுல என்னைக்காவது நான் அவரோட ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, யோகா அபியாசம் பண்ணாருன்னு அதுக்கு முன்னாடி ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது வீட்டுல இருக்கும்போது ஏதாவது ஆசனம் பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசனம் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம் ஏதாவது பண்ணாரா, அதுவும் பண்ணல. அப்ப எதுவுமே பண்ணாம ஒரு 16 வயசு பையன் நேரா வந்து அண்ணாமலையரை பத்தி அவருக்கு தெரியவே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் அண்ணாமலையரோட ஞாபகம் வந்துச்சு, நேரா திருவண்ணாமலைக்கு வந்து ஒரு பாதாள லிங்கத்துல வந்து உட்கார்றாரு அப்படின்னா பயம் வருமா வராத, நமக்கு ராத்திரி அங்க புழு பூச்சி இருக்கும், இதெல்லாம் இருக்கும், ஒரு சின்ன பையனுக்கு பயம் வரும். ஆனா எந்த பயமும் இல்லாம ஒரு ஆசனத்துல வந்து பாத்தீங்கன்னா நாள் கணக்கா உட்கார்றாரு அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம், முந்தின ஜென்மத்துல எங்க விட்டாரோ அந்த இடத்துல இருந்துதான் இந்த ஜென்மத்துல ஸ்டார்ட் ஆகும். இப்ப நமக்கு தெரியும் ஒவ்வொருத்தருக்கும், இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 48 பேர் இப்ப கிளாஸ் கேட்கிறோம்னு வச்சுங்க. அப்ப 48 பேர் கிளாஸ் 50 பேர் கிளாஸ் கேட்கிறோம் அப்படின்னா 50 பேரோட யாத்திரையும் தனித்தனி. இப்ப நமக்கு தெரியணும் நம்மளுடைய கெப்பாசிட்டி முந்தின ஜென்மத்துல பண்ணிருக்கோமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம ஆசனத்தை ஆரம்பிச்சிருக்கோமா அபியாசத்தை. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனே பலன் கிடைக்கும்னு நினைக்காதீங்க, கடைசி ஜென்மத்துலதான் பலன் கிடைக்கும். அப்ப நம்ம டிராவல் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அது சில பேர் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க ரமணர் மாதிரி, டக்குன்னு சித்தி ஆயிடலாம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா முடிக்காம வருவாங்க, ஒரு ஜென்மம் எடுக்கலாம் 2 ஜென்மம் எடுக்கலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க காலம், அதுக்கப்புறம் தொடர்ந்து நிரந்தரமா நைரந்தரியம், நிரந்தரஸ்ய பாவம் நைரந்தரியம்,
தொடர்ந்து பண்ணணும். ஏன் தொடர்ந்து பண்ணணும்? விட்டுட்டீங்கன்னா சைத்தான் உள்ள புகுந்துருவான். எது சைத்தான்? விவகாரம். விவகாரத்தில் இருக்கிற வாசனை இந்த யோக சம்ஸ்காரம், யோக வாசனைய மூடி மறைச்சிரும். போச்சு, அவ்வளவுதான். என் கூட ஒரு நல்ல ஒரு சன்னியாசி, என்னோட குருபாய் ஒரு சாது இருந்தார். நல்ல சாது, நல்ல ஐயோ தபஸ்வி, நல்ல தபஸ்வி. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சோன்னு ஒருத்தன் தப்பா டைரக்ட் பண்ண. தப்பா டைரக்ட் பண்ணாருன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு. ஒரு நல்ல யோகி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போகணும்னு என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இந்த யோகம் மெதுவா 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 டிகிரீஸ் ஆகி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமானியமான ஒரு பர்சனா இருக்கார். அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஐயோ, எங்கேயோ இருந்த ஆளாச்சு, எங்கேயோ இருந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ இறங்கிட்டாரு அப்படி. அதே மாதிரி நான் ஒரு ஃபில்ம் ஒன்று உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, சம்சாரான்னு ஒரு ஃபில்ம். அதுலயும் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, யோகத்துல இருந்தவர் ஒரு அக்கேஷன் வந்துச்சு அப்படின்னா, ஏதாவது லௌகிக வாசனை வந்து பாத்தீங்கன்னா உள்ள போந்துச்சுன்னா உங்க யோக வாசனையை மொத்தமும் இல்லாமல் பண்ணிவிடும். அப்ப ரொம்ப மேக்சிமம் என்ன பண்ணணும், அபியாசி என்ன பண்ணணும், தன்னோட சர்க்கம்ஸ்டன்ஸை வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில பார்க்கணும். என்ன ஆம்பியன்ஸ்ல நம்ம இருக்கோம், எந்த சூழ்நிலையில இருந்தா இந்த யோகம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையா விருத்தி ஆகுமோ அது மாதிரி சூழ்நிலையை அமைச்சுக்கணும். எந்த விஷய வாசனையா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா பார்க்கணும். இது வந்து என்னோட யோகத்தை பாதிக்குதா பாதிக்கலையான்னு பார்த்து பார்த்து ரொம்ப சென்சிட்டிவா இருந்தீங்கன்னா மட்டும்தான் யோகத்துல மேல்நிலை அடைய முடியும். இது 2 சொல்லியாச்சு. ஓகே சுவாமி, தீர்க்க காலம் நிரந்தரம் இருக்கு. அதுக்கப்புறம் 3வது என்ன சொல்லியிருக்கோம், சத்கார ஆசேவித்தோம். சத்காரம் என்ன ஆச்சாரி சொல்றாரு, சத்கார ஆதரகன்னு போட்டார். ஆதரகன என்ன அர்த்தம், சத்காரத்தை ஆதரவு செய்ய வேண்டும். நம்ம தமிழ்ல ஆதரிக்கணும் ஆதரிக்கணும்னு சொல்றோம்ல, அந்த ஆதரவுன்றதுக்கு அர்த்தம் இங்க சம்ஸ்கிருதத்துலயும் ஆதரகன்னு பேர். சம்ஸ்கிருதத்துல ஆதரக, ஆதரகன்னு என்ன அர்த்தம், சப்போர்ட் பண்றதுன்னு அர்த்தம். ஆதரவு தெரிவிக்கணும், சப்போர்ட் பண்ணணும். எதை சப்போர்ட் பண்ணணும், சத்காரத்தை சப்போர்ட் பண்ணணும். தீர்க்க காலம் நிரந்தரத்துல இருந்துட்டு என்னது, அநாதரே நீங்க ஆதரவு பண்ணல அப்படின்னா எதெல்லாம் சத்காரம் இங்க சொல்லல. நம்ம வியாச பாஷ்யத்துல இருந்தா சத்காரத்தை எடுத்துக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா சத்காரம் சொல்லல. தபசா பிரம்மச்சரியேன வித்யா ஸ்ரத்தையா. தபஸ் இல்லைன்னா என்ன ஆயிடும், என்னோட சிஷ்யர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லுவாரு, சாமி காலையில எந்திரிக்க முடியல. அப்போ இமீடியட்டா நான் சொல்லுவேன், வீக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டா இருக்கும். என்ன ஃபுட்டா இருக்கும், நைட் 9 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃப் நல்லா குக் பண்ணி கொடுப்பாங்க. 9 மணிக்கு கழுத்து வரைக்கும் சாப்பிடுவீங்க. கழுத்து வரைக்கும் சாப்பிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா போய் படுத்து தூங்குவீங்க. 1 மணி நேரத்துக்குள்ளார அது டைஜஸ்ட் ஆகாது. 1 மணி நேரத்துல டைஜஸ்ட் ஆகலைன்னா என்ன ஆகும், காலையில நைட்டு ஃபுல்லா படுத்தே இருக்கீங்க. மெதுவா டைஜஷன் உள்ள ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். உள்ள போயிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க. 4 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிறு கிளியர் ஆயிருக்காது. பிராணசக்தி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எங்க போயிட்டு இருக்கு, டைஜஷன் பண்றதுலயே போயிட்டு இருக்கு. அப்போ உங்களால ஒரு மந்தத்தன்மை, தாமசத்தன்மை தான் இருக்க முடியும். உங்களால வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு சாதனையில போக முடியாது. அப்ப என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா ஞாபகத்துக்கு வச்சுக்கணும், நைட்டு அதிகமா சாப்பிட்டேன்னா காலையில அனுஷ்டானம் பண்ண முடியாது. அப்ப தபஸ் வரணும், நாக்க அடக்கணும் முதல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அல்ப ஆகாரம் ராத்திரியில எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 3 மணி, நான் 3:30 மணிக்கு முடிப்பு வந்தோம். இதோட ரொம்ப விசித்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்குலாம் தெரியும். நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு காலையில கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கணும், என்ன பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 சொம்பு தண்ணியை நல்லா குடிங்க. நைட்டு படுக்கும்போது அந்த தண்ணி மெதுவா 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 கரெக்டா ஒரு 2 மணி 2:30 மணிக்கு யூரின் பாஸ் பண்றதுக்கு உங்களை என்ன பண்ணும், எழுப்பி. அப்படி எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, திரும்ப போய் படுக்காம என்ன பண்றது, எந்திரிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஸ்நானம் பண்ணிடணும், இல்ல அப்படின்னா பேசாம உட்கார்ந்துடணும். தூக்கத்தை விரும்புனீங்க அப்படின்னா அபியாசம் பண்ண முடியாது. அப்ப தூக்கத்தை தியாகம் பண்றதும் தபஸுக்குள்ளார வந்துடும். மினிமம் தூக்கம் எவ்வளவு தூங்கணுமோ 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூக்கத்தை வச்சுக்கணும். அப்ப அது தபஸ் ஆயிடும். அப்ப உணவுல கண்ட்ரோலா இருக்கிறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஊரெல்லாம் சுத்திட்டு மறுநாள் காலையில வந்து நான் தபஸ் பண்ண போறேன்னு உட்கார்ந்தீங்க அப்படின்னா அதோட இம்பாக்ட், முந்தின நாள் பண்ணதோட இம்பாக்ட் என்ன பண்ணும், உங்களால வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானத்துல உட்கார வைக்க முடியாது. ஒண்ணு தூங்கிடுவீங்க டயர்ட்ல, இல்ல அப்படின்னா சித்தம் என்ன பண்ணும், சஞ்சலமாயிடும். அப்ப தபஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவசியம் தேவை. அதே மாதிரி பிரம்மச்சரியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே பிரம்மச்சரியத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீரியம் தான் வந்து பாத்தீங்கன்னா, வீரியத்தோட வேற ஒரு ஃபார்ம் தான் மனசு. வீரியத்தோட வேற ஒரு ஃபார்ம் மனசு.
அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப சட்டிலானது வந்து பாத்தீங்கன்னா வீரியம், அஷ்டம தாத்துன்னு சொல்றோம், 8வது தாத்து. அந்த வீரியம், குடிச்ச வீரியம் என்ன, இந்த சாப்பிட்ட சாப்பாடு வீரியமாகுது, அதுல இருந்து மனசாகுது. வீரியம் தான் மனசா பரிணமிக்குது. குடிச்ச தண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணனா மாறுது, யூரின் போயிடுது, அதுக்கப்புறம் பிராணனா மாறிடுது. ஃபுட்டும் அதே மாதிரி குடிச்ச தண்ணியும் தான் வீரியமா வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து 2 கண்டென்ட் இருக்கு, பிருத்திவி தத்துவமும் இருக்கு, ஜல தத்துவமும் இருக்கு. அப்ப மனசா மாறுது அப்படின்னா, பிராணனா மாறுது, மனசா மாறுது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா மனசை நிகிரகம் பண்ணணும்னா, மனசை ஒரு தொடர்ந்து ஒண்ணுத்த நிப்பாட்டணும் அப்படின்னா, பிரம்மச்சரியம் திருடமாச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியும், மனசு திருடமா இந்த சூக்ஷ்மமான விஷயத்துல ஈடுபடும். பிரம்மச்சரியம் இல்லாதவன் இந்த உலகத்துல இருக்கிறத எதை வேணாலும் ஜெயிக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசை ஜெயிக்கணும் அப்படின்னா, மனசை சஞ்சலம் இல்லாம ஆடாம பண்ணணும்னா வீரியம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா இருக்கும். அதுக்காக தான் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்றதுக்கு வந்து கிரகஸ்தாசனம். நீங்க பிரம்மச்சரிய அனுஷ்டானம் பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா கர்மத்தை எல்லாம் பண்ணலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா உபாசனைக்கு வரும்போதே நாங்க என்ன சொல்லிடுறோம்னு கேட்டீங்கன்னா, வானப்பிரஸ்தரா இருந்தா மட்டும்தான் நீங்க யோகத்திலேயே போக முடியும். சாஸ்திரமே அப்படிதான் வச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 55 வயசு 50 வயசுக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா, 50 இல்லை, ஸ்திரீகளுக்கு மெனோபாஸ் ஆயாச்சா அவ்வளவுதான், அவங்க ஸ்திரீ பாவம் போயிடுச்சு, பொண்ணே இல்லை, முடிஞ்சு மனசுல வச்சுங்க. யாரு மெனோபாஸை கிராஸ் பண்ணிட்டீங்களா, அது 42ல இருந்து 45க்குள்ளார கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு, நீங்க ஸ்திரீ இல்ல, ஸ்திரீத்துவம் போயாச்சுன்னு அர்த்தம். முடிஞ்சு போச்சு. உங்க தேகமும் ஆண் தேகமும் ரெண்டும் ஒண்ணு, மனசுல வச்சுங்க. அப்ப அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காம வசப்படாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஸ்திரீ அப்ப வந்து பாத்தீங்கன்னா வீரியஸ்கலனமாகாது, சுக்க சோனிதத்தோட லாஸ் இல்ல. அப்ப மனசு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 பக்திக்கு வரும், மெதுவா மெதுவா அனுஷ்டானத்துல வரும்போது நல்ல குரோப் கிடைக்கும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உபாசனைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பிரம்மச்சரியம் எதுக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மச்சரியம் இருந்தா மனசு வந்து பாத்தீங்கன்னா திடப்படும். அதுக்காக 2வது தன்மை வச்சிருக்கு பிரம்மச்சரியம். 3வது வந்து பாத்தீங்கன்னா, நாலேஜ் இல்லாம நீங்க என்னதான் பண்ணாலும், நீங்க எங்க இருக்கீங்க, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், முந்தின ஸ்டெப் என்ன இருந்துச்சு, என்ன அச்சீவ் பண்ணணும், எவ்வளவு கிலோமீட்டர் இன்னும் போகணும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேப் தெரியணும் நீங்க பண்ற அனுஷ்டானத்துல. அப்ப அனுஷ்டானத்தை பத்தின வித்யா வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில உங்களுக்கு வித்யா இருக்கணும். எதை அனுஷ்டானம் பண்றீங்களோ அந்த வித்யாவை பத்தின நல்ல வித்யாவை கலெக்ட் பண்ணு, டீட்டெயில கலெக்ட் பண்ணு. அப்ப எந்த இடத்த தடுமாறி நிக்க கூடாது. என்ன உள்ள நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, இது நான் இங்க நிக்கிறேன், இந்த இடம் நடக்குது, இதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு 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 வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வித்யா. அப்ப அபியாசத்துல வித்யா முக்கியம். அதுக்கப்புறம் 4வது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரத்தா. இந்த 3ம் ஒருத்தனுக்கு வந்துச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தா வந்துடும். உங்களுக்கு ஸ்ரத்தையை பத்தி பின்னாடி சொல்ல போற ஆச்சாரியார் சொல்ல போற, கல்யாணின்னு சொல்ற. ஸ்ரத்தா வந்து பாத்தீங்கன்னா மாத்தேவ கல்யாணி, அம்மா மாதிரி நமக்கு மங்களத்தை தரக்கூடியவள் இந்த ஸ்ரத்தா. அப்ப அபியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்த ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா நீங்க ரொம்ப நாள் வந்து பாத்தீங்கன்னா இதுல நிக்க முடியாது. அப்ப ஸ்ரத்தையோட இது எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதரவோடு இந்த 4 விஷயங்களையும் ஸ்ரத்தையோட என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு தீர்க்க காலம் நிரந்தரம் நீங்க அபியாசத்தை பண்ணுனீங்கன்னா நல்ல முறையில திடபூமி. ஆச்சரிய சொல்ற, ஒருவேளை நான் சத்காரத்துன்னு சொல்லக்கூடிய இந்த 4 விஷயத்துக்கு ஆதரவு தெரிவிக்கலைன்னா என்ன ஆகும், இதை நான் சப்போர்ட் பண்ணலன்னா என்ன ஆகும், அநாதரே. நான் ஆதரவு தெரிவிக்கலைன்னா என்ன ஆயிடும், லய விக்ஷேப. லயம் என்னது, தூங்கி போறது. விக்ஷேபம் என்னது, மனசு சஞ்சலமாயிடும். லயமாகுதுன்னா என்ன காரணம், நான் உடனே சொல்லுவேன். கிரகஸ்தர் ஒருத்தர், நல்லா ஓப்பனா பேசுறேன், கிரகஸ்தர் ஒருத்தர் வருவார், சாமி என்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பண்ண முடியல சாமி, அனுஷ்டான காலில் எந்திரிக்கவே முடியல சாமி. நான் இம்மிடியேட்டா சொல்ல 2-3 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஃபுட்டு கை வைப்பேன் நான். அப்ப ராத்திரியில நீங்க வந்து அதிகமா சாப்பிடுறீங்க, சாதம் சாப்பிடுறீங்க, அதிகமா சாப்பிடுறீங்க, அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களால காலை எந்திரிக்க முடியாது. 1. 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, சில சமயம் இந்த சைக்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம்னு ஒண்ணு போயிட்டு இருக்கும் சைக்கிள். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி போற சைக்கிள் ஒண்ணு, அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷத்துக்குள்ளாரியே எப்படி போகுதோ அது மாதிரி சைக்கிள் ஒண்ணு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம் போயிட்டு இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உத்தராயண காலம், சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பித்த நாடி. இப்ப காலையில இருந்து வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வேகமா நான் ஏன் பேசுறது தெரியுங்களா, பித்த நாடி வேலை செஞ்சுட்டு இருக்கு.
சுவாமி மெதுவா பேசலாமே சுவாமி அப்படின்னா, உள்ள இருக்க நாடி வேற செய்யுதுங்க. சூரியன் மேல இருக்கான், அவன் வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா பேசு பேசுன்னு ஒரு இது பண்ணுவான். அப்போ விக்ஷேபம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துல அதிகமா இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாயன காலம் ஜூலை மாசத்துக்கு மேல பாருங்க, மனசு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 சாந்தமாவே போயிட்டு இருக்கும். சந்திரனோட காலம். அப்ப இதை வச்சு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். சில சமயம் சாத்விக குணம், சில சமயம் ரஜோ குணம், சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா தமோ குணம். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, காலையில எந்திரிக்க முடியலையா, அப்ப வந்து ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குணத்தோட சைக்கிள் போயிட்டு இருக்குன்னு டிசைட் பண்ணுவேன். மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இமீடியட்டா நான் கேட்பேன், என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க என்ன என்ன குலம், அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா சத்திரியரா, பிராமணரா, வைஷ்யரா, சூத்திர இதான்னு நான் கேட்பேன். 4 வர்ணத்துல என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குணம் வந்து பாத்தீங்கன்னா இன்பில்டாவே பை பர்த்லயே வர குணம். அது என்ன பண்ணும், வைஷ்யர்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன், என்னோட நிறைய பேர் வைஷ்யர்கள் வருவாங்க. வைஷ்யர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்களோட அந்த குணமே வந்து பாத்தீங்கன்னா தமோ குண பிரதானம் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ரஜோகுணம் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து இருக்கும். அப்ப தமோ குணமும் ரஜோகுணமும் சேர்ந்து இருக்கும் போது அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, காலையில 6 மணிக்கு தான் மேலதான் எந்திரிக்க முடியும். 6 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கிறது ரொம்ப போராட்டமா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், அந்த குணத்தை மாத்தி அமைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லுவேன், பரவாயில்ல காலையில எந்திரிக்கலன்னா பரவாயில்ல, 6:30 மணிக்கு எந்திரிச்சாவது என்ன பண்ணுங்க, அனுஷ்டானத்தை பண்ணுங்க. மெதுவா மெதுவா பகல்ல நம்ம முடிச்சிருக்க நேரத்துல பண்ற அனுஷ்டானம் மெதுவா 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 அவங்களுக்கு 6 மணின்றது 5:45 எந்திரிப்பாங்க, 5:30 எந்திரிப்பாங்க, மெதுவா 5 மணிக்கு எந்திரிப்பாங்க. இப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்க. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பண்ண வேண்டியிருக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டா, பரவாயில்ல இருக்கட்டும், எந்திரிச்ச டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்ணிக்கணும். அப்ப இது 3வது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 4வது ஒரு முக்கியமான சொல்லுவேன், என்னன்னு கேட்டீங்கன்னா பிரம்மச்சரியம். ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா சம்போகம் பண்ணினவங்களுக்கு மறுநாள் காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது, உற்சாகமா வேலையில போக முடியும், உலகத்துல ரொம்ப உற்சாகமா இருக்க முடியும். ஆனா ராத்திரியில சம்போகம் பண்ணிட்டு மறுநாள் காலையில அனுஷ்டானத்துக்கு உட்கார்ந்தீங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா டயர்ட் ஆகி மனசு லயத்துக்கு போயிடும். ஆச்சாரியார் தெளிவா சொல்றார், லயம் லயம் நடக்கணும்னா எத்தனை விஷயம், உணவு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீன்ல இருக்கிறது, அதுக்கப்புறம் 3வது வந்து பாத்தீங்கன்னா குணத்தோட பரிணாமம், டெய்லி நடக்கிற பரிணாமம், அதுக்கப்புறம் 4வது பிரம்மச்சரியம் இல்ல ஓட்டக்குடமா இருக்கு அப்படின்னு 4. அதுக்கப்புறம் விக்ஷேப 2வது. நீங்க ஆதரவு தெரிவிக்கிறனா என்ன நடக்கும், விக்ஷேபம் நடக்கும். உங்க விவகாரத்துல கண்டபடி ஊர் சுத்திட்டு இருந்தீங்க, கண்டபடி காசிப் பண்றீங்க, கண்டபடி விவகாரங்கள்ல இருக்கீங்க அப்படின்னா, கண்ணை மூடி உட்கார்ந்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும், நீங்க என்னெல்லாம் விவகாரம் பண்ணீங்களோ அதோட பதிவுகள் தானே உள்ள இருக்கும், மேல் மனசுல இருக்கும். அப்ப கண்ணை மூடி உட்கார்ந்தோன்னே நேத்து பண்ணது, இன்னைக்கு பேசுனது, நாளைக்கு பேச போறது, நீங்க என்னெல்லாம் கமிட்மெண்ட் வச்சிருக்கீங்களோ எல்லாம் ஃப்ளட் மாதிரி வெளியில வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பேரு, விக்ஷேபம். அப்ப அதிகமான கருமத்தை பண்ணினீங்கனாலும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான கருமம், அதிகமான பேச்சு, அதிகமான வெளி விவகார விஷயங்கள், இதெல்லாம் ஃபீடிங் பண்ணினீங்கன்னா என்னாகும், விக்ஷேபம் வரும், தபஸ் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 3வது காஷாயாதயா. காஷாயாதயம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா, போகத்தை அனுபவிச்சு ஒரு சுகம் போகம் இருக்குல்ல, எனக்கு வந்து சுகம் பிடிக்கும், ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்சதுன்னு சுகம். அப்ப நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் சுக அனுபவத்துக்கே ஏங்கி ஒவ்வொன்றா ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுங்க. மெதுவா என்ன பண்ணுவீங்க, அனுஷ்டானத்துக்கு போவீங்க. அனுஷ்டானத்துக்கு போயிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, காஷாயம் சொல்லக்கூடிய இந்திரிய விஷயங்களோட சுகபோகம் பதிவா உள்ள போய் மாட்டிருக்கும். நேத்து நல்லா தூங்குனுச்சு, என்ன சுகமா இருந்துச்சு, இப்ப படுக்கும், கிளாஸ் முடிஞ்சோன்னு படுத்து தூங்குனா என்ன சுகமா இருக்குது. நேத்து மைசூர் பாக் சாப்பிட்டு, என்ன மைசூர் பாக், நேத்து பாதாம் பால் சாப்பிட்டு, ஐயோ என்ன பாதாம் பால், நேத்து ஒரு பாயசம் நான் பண்ண பாருங்க, என்ன மாதிரி பாயசமே பண்ண முடியாது, என்ன அற்புதமா இருக்கு. உண்மைதான், நல்ல பாயசம் நேற்று பண்ண, சர்க்கரையாவது மண்ணம் கட்டியாது. நேற்று ஒரு நைட்டு ஒரு கிளாஸ், இப்போ காலையில் இருந்துச்சு, இப்போ ஒரு கிளாஸ் குடிக்கும், இன்னும் அப்படியே இருக்கு பாயசம். அப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுகம். எதுக்காக திரும்ப திரும்ப பண்றோம், அதுல இருக்க சுகம். இந்த சுகத்தை அனுபவிச்சு இது என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, எத்தனை ஜென்மமா, கோடிக்கணக்கான ஜென்மமா அது வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார எல்லா மனுஷங்களுக்கும் என்ன தேவைன்னா கஷாயம் தேவை. கஷாயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னது காஷாயம், இந்த வஸ்திரத்துக்கு பேர் காஷாய வஸ்திரம்னு பேரு. முன்னாடி காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, கேரளால ஒரு மரப்பட்டை, இப்ப என்கிட்ட ஒரு சுவாமி வந்து கொண்டு வந்து கொடுத்தார்.
ரெட் கலர்ல இருக்கும். அந்த மரத்தோட ஸ்கின் வந்து உள்பக்கம் ரெட் கலர்ல இருக்கும். காஷாய மரம்னே பேர். அது என்ன பேர், நவீன பேர் என்னன்னு தெரியல. அந்த மரப்பட்டையை கொண்டு வந்து ஒரு சின்ன பிட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணியில போட்டாங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லா கலர் ஆயிடும். இந்த வஸ்திரம் ஒயிட் கலர் வஸ்திரத்தை எடுத்து அதில் டிப் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா கலர் ஆயிடும். காஷாய வஸ்திரம்னு பேர். கலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்காவின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அரக்கு கலர்ல இருக்கும். அந்த அரக்கு கலர்ல இருக்கிற அந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த துணி நாசமாகிற வரைக்கும் அது போகாது. அதான் ஸ்பெஷல். ஒரு வாட்டி கலர் போட்டீங்கன்னா அந்த துணி கிழிஞ்சா கூட அந்த கலர் போகாது. அதே மாதிரி இந்த இந்த புத்தியில வந்து பாத்தீங்கன்னா, சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வாசனை மறைஞ்சிருக்கு. என்ன வாசனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகம் மேசியார், எனக்கு சுகம் வேணும். நம்ம எல்லாம் எதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்? சுகத்துக்காக. வெறும் சுகம். அந்த சுக வாசனை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷயங்கள்ல இருந்து அனுபவிச்சிருக்கோம். எனக்கு சுகம் வேணும், சுகம் வேணும், சுகம் வேணும், சுகம் வேணும்னு. அப்ப கண்ணை மூடி உட்கார்ந்தோன ரமணாசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஏன் டெய்லி வந்து உட்கார்றாங்க? எல்லா அனுஷ்டானம் பண்றவங்களும் கண்ணை மூடி ஏன் உட்கார்றாங்க? சுகம் கிடைக்குது. அப்ப கண்ணை மூடி உட்கார்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சுகம் கிடைக்கும் போது அந்த சுகத்திலேயே அவங்க என்ன பண்ணுவாங்க? நின்றுவாங்க. அந்த சுகத்துல நின்னீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா காஷாயம் அப்படின்னு பேர். என்ன பேர் அதுக்கு பேரு? காஷாயம். அது எதனால உண்டாச்சு? புண்ணிய கர்மங்களை பண்ணி பண்ணி நம்ம சுகபோகங்களை அனுபவிச்சுக்கிட்டே இருந்தோமே, அந்த சுகபோகத்தோட வாசனை அந்த சித்தத்துல பேசா படிஞ்சிருக்கிறது. அப்ப லயம், விக்ஷேபம், அதுக்கப்புறம் காஷாயம். அதுக்காக தான் சொல்லியிருக்க அந்த காஷாயம் மூணாவது. ஈசனோடாயினும் ஆசையருமின் சொல்லியிருக்கா. அதுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒரு சுகம் கிடைக்கும். இருக்கிறதுலே உத்தமமான சுகம், பிரகிருதி லய சுகம் கிடைக்கும். அந்த சுகத்தையும் தியாகம் செய்ய வேண்டும். அதான் இங்க சொல்லுது காஷாயாதய பிரசஜ்யேரன். நீங்க வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த 3 விஷயங்கள்ல மாட்டிப்பீங்க. சத்காரத்தை பண்ணல அப்படின்னா, சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இந்த 3ம் வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்கும் சொல்லியாச்சு. தஸ்மாத் ஆகையினால் ஆதரேன ஆசேவிதவ்ய, ஆதரவோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சத்காரத்தை சேவிக்க வேண்டும். ஆசேவிதவ்யகன என்ன அர்த்தம்? ஆன்றதுக்கு அர்த்தம் பூரணம்னு அர்த்தம். ஆசேவிதவ்யகனா பூரணமாக தபசு, பிரம்மச்சரியம், வித்யா, ஸ்ரத்தா இந்த 4த்தையும் சேவனம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லுவாச்சு. இந்த ஆதரவுன்னா என்ன சொன்னி அப்படின்னா, இப்ப எலெக்ஷன் போயிட்டு இருக்கா. எலெக்ஷன் போயிட்டு இருக்கும்போது ஒரு ரேலி போகுது. இப்ப நம்ம ரோட் ஷோ நடத்திட்டு இருக்காரு மோடி. அப்ப மோடி போகும்போது என்ன பண்றாங்க எல்லாரும்? இப்போ வந்து அண்ணாமலை போகும்போது மோடியை விட்டுருங்க, மோடிக்கெல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய பண்ணிருக்காங்க. இப்ப அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது எலெக்ஷன் இதுக்கு போறாருன்னு வச்சுங்க, கேம்பெயின்ல அப்படி போகும்போது பாத்தீங்க அப்படின்னா மக்கள்லாம் அப்படியே ஆர்ப்பரிச்சு அண்ணாமலை 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 பிஜேபி பிஜேபின்னு எல்லாம் கையை தூக்கி காட்டி இது பண்ணி, இதுக்கு பேர் தான் உற்சாகம் நம்ம சொல்றோம். ஆதரவுன்றதுக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டீங்கன்னா, உற்சாகத்தோடு வீரியத்தோடு செய்யப்படுவது எதுவோ அதற்கு பேர் ஆதரவுன்னு பேர். தமிழ்ல சொல்றோம் ஆதரவு கொடுக்குறேன், ஆதரவு கொடுக்கணும், நான் ஆதரவு கொடுக்குறேன், முகத்தெல்லாம் தொங்கி போய் நான் அவரை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சரியா வருமா? ஆதரவுனா என்ன அர்த்தம்? உற்சாகம். அப்படின்னு எல்லாம் இவங்க கட்சியில இருக்க பார்ட்டியில இருக்கிற தொண்டர்கள்லாம் என்ன பண்றாங்க? தலைவன் வந்துட்டான் அப்படின்னா போதும் கத்துறாங்க. சினிமால பாருங்க, விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரே விசில் குஞ்சுகள் தான், விசில் பறக்கும். உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த லாட்ரி சீட் எல்லாம் முன்னாடி சின்ன வயசுல நான் பாத்திருக்கேன். லாட்ரி சீட் எல்லாம் உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க? கட் பண்ணுவாங்க சின்ன சின்னதா. இந்த புது பிலிம் ரிலீஸ் ஆகும்போது இந்த நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாட்ரி சீட் எல்லாம் பழைய லாட்ரி சீட் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து சின்ன 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 பிட்டா உட்காந்து 2 நாள் விட்டுவானுங்க. உட்காந்து மூட்டையா கொண்டு போவானுங்க. மூட்டையா கொண்டு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா விஜய் வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா பறக்க விடுறது. அப்படியே தியேட்டரே வந்து பாத்தீங்கன்னா ஒரே பறக்கும். இதான் ஆதரவு. அப்ப அதே மாதிரி உற்சாகத்தோட நம்ம என்ன பண்ணணும்? வீரியத்தோட உற்சாகத்தோட இந்த 4 விஷயங்களையும் பண்றதுக்கு பேர் தான் ஆதரவுன்னு பேர். இத பண்ணணும். அதுக்கப்புறம் ஆச்சரிய சொல்ற தீர்க்க காலாதி திரைவித்யேன, 3 காலம். இது தீர்க்க காலம்,
நைரந்தரியம், அதுக்கப்புறம் என்னது சத்கார ஆசேவிதம். இந்த மூணுத்தோட திரை வித்யேன 3 விதங்களோடு ஆசேவிதஸ்ய எந்த அபியாசத்தை நம்ம பாத்தீங்கன்னா அபியாசம் பண்றோமோ அந்த அபியாசம் என்னது சமாதேர் திருடபூமித்துவம் நாம. அது என்ன பண்ணும், மெதுவா 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 சவிகல்பத்தை கொடுத்து மெதுவா 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 நிர்விகல்ப சமாதி வரைக்கும் உங்களுக்கு கொண்டுட்டு போற அளவுக்கு உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா திருடபூமியை அடைந்து விடும். திருடபூமித்துவம் நாம பிரபலத்தர துக்கேன அபி. அது என்ன ஆகும், திருடமா ஆக 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 உங்களுக்கு என்ன ஆகும்னா, எந்த சைக்ளோன் வந்தாலும் ஒரு 100-200 வருஷத்து மரம் எப்படி இருக்கும் அப்படியே இருக்கு. ஆலமரம், அந்த ஆலமரம் என்ன பண்ணும், விழுது போட்டு சப்போர்ட்டுக்கு பாத்தீங்கன்னா விழுதெல்லாம் போட்டு அது பாட்டுக்கு நிற்கும். என்ன மரம் என்ன காத்தடிச்சாலும் சைக்ளோன் வந்தாலும் பாத்தீங்கன்னா அசையாம இருக்கும். இதே மாதிரி தீர்க்க காலம் நிரந்தரம் இந்த அபியாசத்தை நம்ம சத்காரத்தோட பண்ணும்போது ஆலமரம் மாதிரி ஸ்ட்ராங் ஆயிடும். எந்த உலக விவகாரங்கள் வந்தாலும் அது அசையாது. என்னது பிரபல தர, ரொம்ப பலம், பிரகிருஷ்ட ரூபேன பலம், நல்ல பலமா பிரபல தர அப்படின்னு சொல்லியிருக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா பாத்தீங்கன்னா ஆகிவிடும். அந்த சமயத்துல என்ன ஆகும், துக்கேன அப்படி சாலயித்தும் அசக்கியத்துவம். எந்த துக்கம் வந்தாலும் சரி, சரீரத்திலேயோ இல்ல வெளியிலையோ எது நடந்தாலும் அந்த துக்கம் பாத்தீங்கன்னா இவனை அசைக்கவே அசைக்காது. வெளியில என்ன ப்ராப்ளம், உலகமே எதிர்த்தாலும் என்ன பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. புத்தா பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, புத்தா வில்லேஜ் தாண்டி போகும்போது சில சமயம்லாம் பாத்தீங்கன்னா கள்ள தூக்கிலாம் அடிச்சிருக்காங்க. ஊரே பாத்தீங்க அப்படின்னா எதிர்த்து கள்ள தூக்கி அடிச்சு கொஞ்சம் கூட அசராம போயிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சங்கரர் பாத்தீங்கன்னா விஷம் வச்சிருக்காங்க. சங்கரருக்கு எதிர்ப்பு, அவ்வளோ எதிர்ப்பு எல்லா மகான்களுக்கும். ரமணருக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதிர்ப்பு நடந்திருக்கு. யாரும் அசைஞ்சே கொடுக்கல. ஏன்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களோட அபியாச பலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, ஆச்சாரிய சொல்றார் தச்சஸ்மரியத்தே. இது பாத்தீங்கன்னா கீதாலயம் பாத்தீங்கன்னா நினைக்கப்படுகிறது. என்ன நினைக்கப்படுகிறது, 22:6-22 சொல்லுது, யம் லப்த்வா சாபரம் லாபம் மன்யதே நாதிகம் ததஹ யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருநாபி விசாலயே விசால்யதே. 6:22 ஒரு ஸ்லோகம் சொல்லுது. எவன் பாத்தீங்கன்னா இந்த மெதுவா 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 எதனை அடைந்த பிறகு இந்த அபியாசத்துல நின்று 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 ஒரு சவிகல்ப சமாதியை நீங்க 70% சத்துவ குணத்துல சவித்தர்க்கத்தை அடைஞ்சிட்டீங்கன்னா கூட நீங்க என்ன ஆவீங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மேல ரூட் மெதுவா கிளியர் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அப்ப சவித்தர்க்கத்தை இங்க பாத்தீங்கன்னா உத்தத்துமே சொல்லுது, எம் லப்துவான எந்த சமாதியை அடைந்த பிறகு இதற்கு அந்நியமாக வேறு ஒரு சுகம் இல்லை, வேறு ஒரு லாபம் இல்லை என்று யோகி நினைக்கின்றானோ அந்த சமாதியை அடைந்த பிறகு யஸ்மின் ஸ்திதோ எந்த அந்த சமாதியில நின்னவனாக ந துக்கேன குருநாபி எவ்வளவு பெரிய துக்கம் வந்தாலும் அசைவதில்லையோ அப்படின்னு மந்திரம் சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா அபியாசம் திருடமாக ஆக உங்களை பாத்தீங்கன்னா துக்கம் பாதிக்கவே பாதிக்காது. என்ன பண்ணுவீங்க, அதுக்கு அடக்குதுச்சு அப்படின்ட்டு நீங்க பாட்டுக்கு அபியாசத்தை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதே நேரத்துல இப்ப நம்ம எப்படி இருக்கோம்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமா அபியாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம தேவை. அதே பாத்தீங்கன்னா அபியாசம் திருடமான நிலையில எது வந்தாலும் பாத்தீங்கன்னா அபியாசத்தை விட மாட்டேன் அப்படின்னு தான் தானாவே நிக்கிற தன்மை கிடையாது. இதைதான் பாத்தீங்கன்னா யஸ்மின் ஸ்திதோ 6:22 செகண்ட் லைன் மட்டும் தான் இங்க கொடுத்தது. யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருநாபி விசால்யதே. எந்த துக்கம் வந்தாலும், பெரிய துக்கம், குருநாபின்னு அர்த்தம் பெரிய துக்கம் சம்பவிச்சாலும் இவன் தன் நிலையிலிருந்து அசைவதில்லை. அப்ப என்ன அர்த்தம், ஆலமரம் 100-200 வருஷம் ஆலமரம் மாதிரி ரொம்ப ஸ்திரமான தன்மையை அடைந்து விடுகிறான் என்று அர்த்தமாகும் இது அப்படின்னு. அப்ப அபியாசம் பாத்தீங்கன்னா 3 விஷயம் வேணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல சொல்லியிருக்கிறது பாத்தீங்கன்னா இதுல சொல்லல பாத்தீங்கன்னா தெரியும். ஆச்சாரியர் நமக்கு ஒரு பெரிய டவுட் வந்திருக்கணும், அபியாசம் எவ்வளவு காலம் பண்ணணும் அப்படின்னு. எவ்வளவு காலம் பண்ணணும் போது வியாச பாஷ்யத்துல தீர்க்க காலம் மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டார். ஆனா இங்க சொல்லியிருக்கிறது பெஸ்ட், நமக்கு ஆப்டா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள்ல முடியலாம், ஒரு மாசத்துல முடியலாம், ஒரு வருஷம் ஆகலாம், பல வருஷம் ஆகலாம், ஒரு ஜென்மம் ஆகலாம், பல ஜென்மங்கள் ஆகலாம்.
அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு கேரண்டி இல்லை, முந்தின ஜென்மத்தில் நம்ம எங்க விட்டுருக்கோமோ அங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சு. இதோட இந்த சூத்திரம் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 15வது சூத்திரம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். யாராவது ஷார்ட்கட் ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா, நான் ஏன் வந்து பாத்தீங்கன்னா இதை சொன்னேன் அப்படின்னா, மதுசூதன சரஸ்வதியோட கதை எதுக்காக நான் சொன்னேன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் அடையிறது ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவுன்சிலரை வந்து பாத்தீங்கன்னா உங்க ஊர் கவுன்சிலர் இருப்பார்ல, கிராமங்கள்ல போனீங்கன்னா கவுன்சிலர் வந்து டீ கடையில காலையில வந்து பாத்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு இருப்பார். அண்ணே அப்படின்னு ஒரு நமஸ்காரத்தை போட்டு ஒரு கையில வந்து ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு, அண்ணே இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னா, பாத்துக்கலாம் தம்பி, போயிட்டு வா தம்பி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றார். ஒரு 500 ரூபாயில என்ன ஆயிடும், ஒரு காரியத்தை சாதிச்சிடலாம். இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏவை பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், போய் நிக்கணும், அவன்கிட்ட வந்து ஒரு மனு கொடுக்கணும், கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏவை பார்க்கணும்னு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் கொடுத்தா பத்தாது, அவன் வந்து பாத்தீங்கன்னா பிஏ கேட்பா, ஒரு 2000 ரூபாய் கொடு, இல்லை 5000 ரூபாய் கொடு, இப்போ எவ்வளோ ரேட்டுன்னு தெரில, 2000 5000 பணத்தை வாங்கிட்டு அவன் சொல்றதுக்காக எம்எல்ஏக்காக காத்துக்கிட்டே இருக்கும். அவர் எப்போ வருவார், சில சமயம் இன்னைக்கு வருவார், நாளைக்கு வருவார், இல்லைப்பா நாளைக்கு வாப்பா எம்எல்ஏ பார்க்க முடியாதுன்ட்டு அவர் ப்ரோக்ராம் போயிருக்கார் அது இதுன்னு சொல்லி தள்ளி 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 போய் அவர் எம்எல்ஏவை பார்க்கறதுக்கே நமக்கு இதாகும். இதே மந்திரியை பார்க்க போனீங்கன்னா என்ன, உள்ளே விட மாட்டான். பிஏவை மந்திரியோட பிஏவே பார்க்க முடியாது நம்மளால, டிரைவரை தான் பார்க்க முடியும், மந்திரியோட பிஏவை பார்க்க முடியாது. நாம் என்ன பண்ணுவோம், அந்த டிரைவர் நம்மளால இருக்காப்பா, டிரைவர்கிட்ட போய் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்றது, அவனுக்கு ஒரு 2000 3000 பணத்தை கொடுக்குறது, நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் இன்ட்ரோ கொடு, இந்த பிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் கொடு அப்படின்னு அவனை பிடிச்சி, அதுக்கப்புறம் மந்திரியை பார்க்கறதுக்கு வந்து பல காலம் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்ஐ பார்க்கறது, அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் பார்க்கறதுக்குலாம் ஒரு தகுதி வேணும் இல்லை. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன ஆளை சீக்கிரம் பார்த்துடலாம், பெரிய ஆளை சீக்கிரம் பார்க்க முடியாது. அப்போ ஏதாவது வந்து யக்ஷினி மாதிரி மந்திரங்கள் யாருக்காவது வேணும்னா என்ன பண்ணணும், சாமி நம்மளால முடியாது சாமி, சமாதி வரைக்கும் ஜீவன் முக்தி வரைக்கும் போக முடியாது சாமி அப்படின்னா, இப்பவே வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் கொடுத்து எங்கேயாவது யக்ஷினி மந்திரம் கிடைக்குமான்னு பாருங்க. சுடுகாட்டு பக்கத்துல எவனா உட்கார்ந்துருப்பான், ஒரு யக்ஷினி மந்திரத்தை வாங்கி சித்தப்படுத்திக்கலாம். கவுன்சிலர் மாதிரி. பிரைம் மினிஸ்டரை பார்க்கணும் அப்படின்னா தீர்க்க காலம் நிரந்தரம் கண்டிஷன் எல்லாம் அப்ளை பண்ணி நம்ம குவாலிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் பிரைம் மினிஸ்டர் பார்க்கணும். சரிங்களா? தகுதி இல்லாதவரை பிரைம் மினிஸ்டர் பார்க்க முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் சமாதி பார்க்கலாம். ஹரியம் ஹரியம் ஹரியம்.